திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக இன்று அதிகாலை 6:45க்கு சண்முக கவசம் தவமுறை சிகிச்சை என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கணபதி வழிபாடு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் ஏற்ற நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி. ஊழியர்கன் ஒப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகம் இவை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணை சந்தான குறவர்கள் திருவடிகளை போற்றி போற்றி, சமயக்குறவர்கள் திருவடிகளை போற்றி போற்றி என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். அப்ப ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசம். இந்த சண்முக கவசம் படிப்பதற்கு முன்பதாக அதற்கான குறிப்புகள் இருக்கிறது. அதாவது குமாரஸ்தவம் படித்த பிறகுதான் சண்முக கவசம் படிக்கணும். நம்ம ஒரு தவமுறை சிகிச்சையா தான் இதை செஞ்சுட்டு வரோம். தவமுறை சிகிச்சைன்னா ஆத்மார்த்தமாக யார் யார் எந்தெந்த பொசிஷன், அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அந்தந்த இடத்துல அந்த இடத்துல தவத்துல உட்காந்துருங்க. ஆமா, இந்த பாடல் பாடும் பொழுது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். திருவள்ளுவர் கருணையினால கையை எப்படி இருக்கீங்களோ, பணிக்கு போறவங்க பணிக்கு போங்க, வேலை செய்யறவங்க வேலை செய்யுங்க, சமையல் செய்யறவங்க சமையல் செய்யுங்க. அப்படி செய்யும்போது காதால மட்டும் கேட்டுங்க. அப்படி காதால கேட்கும்போது எந்தெந்த அவயங்களை பத்தி பேசுறோமோ அந்தந்த அவயங்கள்ல முருகபெருமானுடைய வேல் போய் பட்டு அங்க நோய் நிவர்த்தி அடைஞ்சு அற்புதமான சூழல் அங்கு விளையிறதா நீங்க நினைக்கணும். நினைப்பு தான், அந்த நினைவு தான் நல்ல நினைவா மாறும். அதுவே சிகிச்சை அளிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இது தவமுறை சிகிச்சைன்னு பேர் வச்சிருக்கோம். சண்முக கவசம் தவமுறை சிகிச்சை. தவத்தினாலே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு உண்டு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம நல்லதை நினைப்போம், தீயதை விட்டுடுவோம். ஆமா, அதை ஏன் நம்ம வலியை பிடிச்சி இழுத்து நமக்கு அது வம்புல போய் சிக்கும். அதனால நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் செஞ்சு இந்த நோய் சிகிச்சை முறை, அதாவது இந்த நோயை தீர்க்கும் முறையை நம்ம முயற்சி செய்வோம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த சண்முக கவசம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குமாரஸ்தவம் படிப்போம். இந்த குமாரஸ்தவம் வந்து இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளியிருக்கிறாரு. இதை படிச்சுட்டு எப்படின்னா இது ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடுன்னா ஓங்காரத்தினுடைய இதுல பாடுறது சிவபெருமானு. அந்த மாதிரி இந்த குமாரஸ்தவத்தை அடியேன் படிக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, புருவ நடுவுல கண்ணை மூடியும் புருவ நடுவு பார்க்கலாம், கண்ணை திறந்தும் புருவ நடுவு பார்க்கலாம். ஆமா, உங்க சௌகரியமான இடத்துல உட்காந்துக்குங்க. பயணத்துல இருக்கிறவங்க பயணத்துல இருங்க, பணி செய்யறவங்க பணி செய்யுங்க. ஆமா, தவத்துல உட்காரவங்க தவத்துல உட்காந்துங்க, படுத்துட்டு இருக்கவங்க படுத்துட்டே கேளுங்க. எப்படி உங்க சௌகரியமோ அப்படி கேளுங்க. ஆனா தூங்கிடாதீங்க. கவனத்தை மட்டும் அங்க வைங்க. இது ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சி. இந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. உள்ளுக்குள்ள சொல்லிக்குங்க. அந்த புருவ நடுவை பார்த்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்குங்க. ஆமா, உங்க உடம்ப சுத்திகரிக்கிற வழியை நான் சொல்லிக்கிறேன். மகா கணபதியே, மங்கள கணபதியே அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. ஒரு யானை உருவம், பெரிய கரிய உருவம், 2 கண்ணு, சின்ன சின்ன கண்ணு வந்து நம்மள ஆசீர்வாதம் செய்யறத நினைச்சுங்க. அந்த கரிய உருவத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஆமா, அதனுடைய பானை வயிற்றுல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. அந்த கரிய உருவம் நம்மள கைலாயத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஓங்கார ஓசையில நம்மள கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒரு முறை கணபதி முழு மனமுடன் வேண்டி அவருடைய பெருங்கருணையினாலே முருகபெருமானுடைய அருளை பெறுவோமாக என்று சொல்லி, எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடியில் மனமொழி மேகலாலை வணங்கி வந்திருக்கக்கூடிய அடியார்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். குமாரஸ்தவம். ஓம். புருவ நடுவுல இருங்க. புருவ நடுவுல இருங்க. ஆமா. ஓம் கூட என்கிட்ட சொல்ற மனசுக்குள்ள சொல்லிக்கங்க. ஏன்னா மந்திரத்த வந்து வெளிய சொன்னா பலிக்காதுன்னுவாங்க. அப்ப ஆத்மார்த்தமா உள்ள சொல்ல பழகணும். அப்ப உள்ளுக்குள்ள என்ன பண்ணுங்க, நம்ம அடியேன்னு சொல்லும்போது நீங்களும்
உள்ளுக்குள்ள சொல்லி அந்த புருவ நடுவுல ஏத்துங்க. சரியா? ஓம் சண்முகப்பதயே நமோ நமः. ஓம் சண்மதப்பதயே நமோ நமः. ஓம் ஷட்கிரீவபதயே நமோ நமः. ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமः. ஓம் நவநிதிபதயே நமோ நமः. ஓம் சுபநிதிபதயே நமோ நமः. ஓம் நரபதிபதயே நமோ நமः. ஓம் சுரபதிபதயே நமோ நமः. ஓம் நடச்சிவபதயே நமோ நமः. ஓம் ஷடசரபதயே நமோ நமः. ஓம் கவிராஜபதயே நமோ நமः. ஓம் தவராஜபதயே நமோ நமः. ஓம் இகபரபதயே நமோ நமः. ஓம் புகழ்முனிபதயே நமோ நமः. ஓம் ஜெய ஜெயபதயே நமோ நமः. ஓம் நயநயப்பதயே நமோ நமः. ஓம் மஞ்சுளபதயே நமோ நமः. ஓம் குஞ்சரிபதயே நமோ நமः. ஓம் வல்லிபதயே நமோ நமः. ஓம் மல்லப்பதயே நமோ நமः. ஓம் அஸ்திரபதயே நமோ நமः. ஓம் சஸ்திரபதயே நமோ நமः. ஓம் ஷஷ்டிபதயே நமோ நமः. ஓம் இஷ்டிபதயே நமோ நமः. ஓம் அபேதபதயே நமோ நமः. ஓம் சுபோதபதயே நமோ நமः. ஓம் வியூகபதயே நமோ நமः. ஓம் மயூரபதயே நமோ நமः. ஓம் பூதப்பதயே நமோ நமः. ஓம் வேதப்பதயே நமோ நமः. ஓம் புராணபதயே நமோ நமः. ஓம் பிராணபதயே நமோ நமः. ஓம் பக்தப்பதயே நமோ நமः. ஓம் முக்தப்பதயே நமோ நமः. ஓம் மகாரபதயே நமோ நமः. ஓம் முகாரபதயே நமோ நமः. ஓம் மகாரபதயே நமோ நமः. ஓம் விகாசபதயே நமோ நமः. ஓம் ஆதிபதயே நமோ நமः. ஓம் பூதிபதயே நமோ நமः. ஓம் அமாரபதயே நமோ நமः. ஓம் குமாரபதயே நமோ நமः. ஓம் குமாரபதயே நமோ நமः. ஓம் குமாரபதயே நமோ நமः. இந்த மந்திரங்களை புருவ நடுவுல அப்படியே அசை போட்டு பார்த்துட்டு காதால கேட்டு அந்த புருவ நடுவுல அப்படியே ஓங்காரத்தோடு லைட் இருக்கணும். இதை படிக்கிறதுனால பலன் என்னன்னு பார்த்துருவோம். இந்த குமாரஸ்தவ மந்திரத்தை பாராயண் உள்ளன்போடு செய்பவர்களுக்கு ரோக நாசம் ஏற்படும். ரோக நாசம்னா நோய் இல்லாமல் போகும். பாப நாசம் ஏற்படும். செஞ்ச பாவம் போகும். சத்துரு நாசம் ஏற்படும். சத்துரு நாசம்னா மனதாலும் வாக்காலும் உயிராலும் நம்மளை ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுற இந்த சத்துருக்கள் இருக்காங்கல்ல, அது போகும். ஆயுள் விருத்தி, வீரிய விருத்தி அடையும். புண்ணிய விருத்தி கூடும். உண்டா அதாவது அதாவது சர்வார்த்த சித்தியும் கைகூடும். முக்தியும் வாய்க்கும் என்பது வாய்மை. அதனால இதை ஆத்மார்த்தமா சிந்திச்சு அந்த இடத்துல நீங்க ஏகாந்தமா இருக்க பழகணும். அதனால குமாரத்தினுடைய பலன் நம்ம பார்த்தோம். இப்போ சண்முக கவசம் படிப்போம். சண்முக கவசம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துதி ஒண்ணு பாடிடலாம். சுப்பிரமணிய துதி. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சண்முக கவசத்துல சண்முக கவசம் பத்தின குறிப்பை சொல்லிடுறேன். சிவபெருமான் சிவசிவா. இப்போ தவமுறை சிகிச்சையில யார் யார் எப்படி வரீங்களோ அப்படி உட்காந்துக்குங்க. கவனத்தை புருவ நடுவில் வைங்க. ஆடாம அசையாம கண்களை கொண்டு அங்க நிறுத்துங்க. கையை ரெண்டும் கோத்துக்குங்க. ஆமா, உடம்புல எந்தெந்த பாகத்துல உங்களுக்கு எந்த சிகிச்சை வேணுமோ அதை
அடியேன் பாடும்போது அந்த இடத்துல அது நடக்கிறதா நினைச்சுக்கங்க. திருவருள் கருணையினால பரிபூர்ணமா நீங்க சிகிச்சை அடையறதாக நினைச்சுக்கங்க. ஆமா. இது தவமுறை சிகிச்சைன்னு போட்டிருக்கேன். இது உள்ள வர்றவங்களுக்கு எந்த நோயும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஆமா. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும், எல்லா அங்கங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சண்முக கவசத்துல அந்த அங்கங்கள் வரும்போது, அந்த அங்கங்கள பரிசுத்தம் பண்ணிக்க போறோம். சரியா? அப்படி பரிசுத்தம் பண்ணும்போது உங்களுடைய நோயெல்லாம் தீர்ந்துறதா நீங்க நினைச்சுக்கணும். திருவருள் கருணை முருகப்பெருமானுடைய அருளால நீங்க தவத்துல உட்கார்ந்திருக்கும்போது ஒரு பெரிய காந்தகம் வந்து உங்கள ரட்சிக்கிறதா நீங்க நினைக்கணும். சரியா? ஆமா. இத நினைவு நல்லது வேண்டுன்றனால. ஆமா. சண்முக கவசம் இதோடைய சிறப்பு சொல்லிடலாம். சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்ய வேண்டும். அதுதான் முதல் வார்த்தை இதுதான். சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம். அப்ப முழு நம்பிக்கைன்னா என்ன? நம்பணும். நம்புனா தான். நம்பலன்னா அது நடக்காது. நம்பணும். முழுசா சாமி வந்து இறங்கி நம்மளுக்கு முருகப்பெருமான் வந்து இறங்கி, அந்தந்த அவயங்கள வந்து சரி செய்றாருன்னு நம்பணும். ஆமா. அப்படி நம்பும்போது இது உள்ள வரவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுவீங்க. ஆமா. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால அந்த ஆரோக்கியத்த முதல்ல நமக்கு வேணும் ஆரோக்கியம் தான் வேணும். நீளாயுள் நிறை செல்வம்ன்றது என்னன்னா, ஆரோக்கியத்துல தான் இருக்கு. ஆமா. ஆரோக்கியம் நமக்கு அதுதான். அது என்னன்னா உணவு உணவு உண்ற முறை. நேத்து நம்ம இரவு பார்த்தோம். எப்படி உணவு உண்றது எப்படி? எப்படி உமிழ்நீரை சுரக்க வைக்கிறது எப்படி? எப்படி சுகர்லேருந்து மீண்டு வர்றது எப்படி? மத்த நோய்கள்லேருந்து மீண்டு வர்றது எப்படின்றதெல்லாம் நேத்து நம்ம இரவு பார்த்தோம். அப்போ நோய் இல்லாத வாழ்வு தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நோய் இல்லாம இருக்கிறதுக்கான முயற்சி செய்றோம் இல்லையா? அதுதான் ஒரு பெரிய நிம்மதி ஏற்படுத்தும். ஆமா. எல்லாம் இருந்தும் ஆமா. எல்லாம் இருந்தும், எல்லாம் இல்லாத போல ஒரு சூழல் நமக்கு ஏற்படுதுன்னா, அனுபவிக்க முடியாத சூழல் ஏற்படுதுன்னா, நம்ம செஞ்ச பாவம். நம்மள வாழ விடாது. நம்ப பொருளே நம்மள அனுபவிக்க விடாது. அதுதான் அடியனுக்கு நடக்கிற ஒரு பெரிய இங்க டிராபேக். நம்ப பொருளையே நம்பளால அனுபவிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம செஞ்ச பாவம். நம்ம செஞ்ச வினை தான் என்ன பண்ணுது, நம்ப பொருளே நம்ப அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். எல்லாம் இருக்கும். ஆனா அனுபவிக்க முடியாது. எல்லாமே இருக்கும். ஆனா பெருமூச்சு விட்டுட்டு இருப்போம். கவலை வந்து நம்ம சூழ்ந்து அதான் வினை. சாமி அத அனுபவிக்க விடமாட்டாரு. அதனால அந்த வினைய நம்ம கழிக்கணும். அந்த வினைய கழிக்கிறது தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வினைய கழிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் நம்ம காலையில சண்முக கவசத்தின் மூலியமா பார்க்க போறோம். இது நோய் தீர்க்கிறதும் அல்லாம, வழக்கும் தீர்க்குதாம். பாருங்க. சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்வோருக்கு தீராத நோய் தீரும். தீராத நோய் சொல்ல முடியாத நோயெல்லாம் இருக்கும். சில பேருக்கு உடல்ல வர நோய், சில பேருக்கு மனசுல வர நோய், மனநோய்ன்னு சொல்லுவாங்க. அது சொல்ல முடியாது. பணாத்திக்கினே இருப்பாங்க. புலம்பிக்கினே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் புலம்பல் இருக்கும். வாய தொறந்தாலே புலம்பல் தான். ஒரு நிம்மதியான வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க. இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே. இது ஒரு நோய் இது. ஆமா. எல்லாம் இருக்கும். ஆனா பெணாத்திக்கினே இருக்கும். பைத்தியம்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மனம் ஒரு பைத்தியம். ஆமா. அது எல்லாம் இருந்தும் அதுக்கு நல்ல கணவர் இருப்பார், நல்ல வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கரிச்சு கொட்டிக்கினே இருக்கும். அது மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா, மூஞ்சும் முகரையும் வெந்து போயிருக்கும். ஆமா. அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அது இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். அப்படிப்பட்ட பைத்தியங்கள்லாம் இருக்குதுல்ல. அப்போ உடலால வர நோய், மனசால வரக்கூடிய நோய், இருக்கிறத அனுபவிக்க தெரியாத பைத்தியங்கள்லாம் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா மூஞ்சி வெந்து போயிருக்கும். அங்கலாப்பு, ஆசை, பேராசை. அப்ப எல்லாம் இருந்தும் துன்பப்படக்கூடிய உயிர்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அதிலிருந்து மீண்டு, எது இருக்குதோ அது நமக்கு பெரிய இறைவன் குடுத்த வரம்னு நெனச்சு வாழக்கூடிய பக்குவத்த இந்த உடல் நோய், மனநோய், இந்த உயிர் நோய்ன்னு சொல்லக்கூடிய காமம். ஆமா. இச்சை நோய்ன்னு சொல்லுவாங்க. இந்த உயிருக்கு சுகம் தேவைப்படுது. அத முறையா நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் சாமி நமக்கு செஞ்சு தருவார். ஆக மொத்தம் வலி, வேதனை எல்லாமே எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. இது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ உடலால வந்த நோய், மனதால வந்த நோய், அப்புறம் உயிரால வந்த நோய். இந்த 3 நோய் பிறவிக்கான காரணங்கள். அப்போ நம்ம செஞ்ச பாவம் தான் நம்மள வந்து வாட்டுது. அத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யாரையும் நம்ம குறை சொல்லாம, திருவள்ளுவர் கருணையினால இந்த சண்முக கவசம் படிக்கும்போது தீராத நோய் தீர்ந்து போகுதுன்னு நெனச்சுக்கங்க. அது உடம்பால வந்த நோயும் தீருதாவும், அப்புறம் மனசால வந்த நோய், அதான் மனநோய்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மனநோய் தீர்றதாகவும், அப்புறம் வந்து உயிரால் ஏற்பட்டக்கூடிய அந்த அவஸ்தை, உயிர் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. உயிருக்கு அவஸ்தை இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உயிருக்கு என்ன அவஸ்தை தெரியுமா? மூச்சு வாங்குறதே ஒரு அவஸ்தை தான். அந்த மூச்ச சீர் செய்யாம இருக்கிறது ஒரு அவஸ்தை தான். ஆமா. இன்னும் கேட்டா மூச்சு வாங்கி விடுறது ஒரு அவஸ்தை. தண்ணி குடிக்கிறது அவஸ்தை. சாப்பிடுறது அவஸ்தை. டாய்லெட் போறது அவஸ்தை. இன்ட்ரோல் போறது அவஸ்தை. இதெல்லாம் அவஸ்தைகள்ல போடுறாங்க. அவஸ்தை லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடம்பு படுற அவஸ்தை இருக்கு தெரியுமா? அப்புறம் ஏர் ரிலீஸ் பண்றது ஒரு அவஸ்தை. அப்புறம் சிரம பரிகாரம் பண்றது ஒரு அவஸ்தை. இந்த உயிர் படுகிற அவத்தை அப்படின்னா, அப்படியே பட்டியலிட்டுன்னு போயின்னே இருக்கலாம். இந்த அவஸ்தையிலிருந்து மீள்றதுக்கு தான் நம்ம வந்து
நம்ம எம்பெருமானுடைய திருவடிய இறுக்கி பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதுதான் சிகிச்சை முறைன்னு போட்டிருக்கோம். தவமுறை சிகிச்சை. அப்ப இந்த பிறவியே பிணிதான். நம்ம பிறந்திருக்கிறோமே அதுவே பிணிதான், நோய் தான். இந்த நோயிலிருந்து மீள்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ண போறோம். சாமிகிட்ட. அப்ப இந்த வாழ்க்கை கிடைச்ச வாழ்வ நம்ம நன்றி சொல்லி, அத புனிதப்படுத்துவோம். திருவள்ளுவர் கருணைக்கு நன்றி சொல்லுவோம். தீராத நோயின்றது இதுதான். உடல் நோய், மனநோய், உயிர் நோய். இந்த 3 நோயும் தீரணும்னு மனமார வேண்டிக்குங்க. எந்த பிணக்கு இருந்தாலும், எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளால எல்லாம் சரியாயிடும்னு நம்புங்க. ஆமா. உடம்புக்குள்ள இருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்ந்துரும். மனம் சீராயிடுச்சுன்னா எல்லா நோயும் சீராயிடும். மனம் சீராயிட்டா முகம் மாறிடும். மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனமே எல்லாத்துக்கும் அதிகாரியாவும் இருக்குது. அப்படிப்பட்ட மனத்த நம்ப மனத்துக்கு சிகிச்சை பண்ணணும். அப்படி தவமுறை சிகிச்சையில முதல்ல மன சிகிச்சைய தான் நம்ம எடுக்கணும். மனச சரி பண்ணிட்டோம்னா, உடம்பு சரியாயிடும். மனச சரி பண்ணிட்டா இந்த மனம் தான் காரணம். மனநோய் தான் மூல நோய். மனம் மனம் சரியாகலைன்னா உடம்புல நோய் பிரதிபலிக்கும். அப்ப மனச சரியா வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம செய்யணும். அப்போ உடம்புக்கு சரி பண்றதுக்கு முன்னாடி மன சிகிச்சை முதல்ல முக்கியம். ஆரோக்கியமான மனச நம்ம ரெடி பண்ணணும். ஆமா. அது எப்படி? லேசான மனச நம்ம ரெடி பண்றது எப்படி? பாரம் இல்லாம இருக்கிற மனச ரெடி பண்றது எப்படி? ஆமா. அழுத்தம் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம இருக்கிற மனச ரெடி பண்றது எப்படி? அதான் சேருவார கூட சேரணும். நல்லவங்க கூட சேரணும். தவம் பண்றவங்க கூட சேரணும். மனம் லேசா இருக்கவங்க கூட சேரணும். அந்த வினைய கழிச்சவங்க கூட சேரணும். அதாவது பாசத்திலிருந்து இயல்பாவே அகன்றவங்களுடைய கூட அவங்க கூட சேரணும். ஆணவம், கன்மம், மாயை மேய்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க கூட சேரணும். அவங்க கூட சேர்ந்தா தான் நமக்கு அந்த புத்தி நமக்கு வரும். ஆமா. திருப்பி திருப்பி உலகத்துல கொண்டு போய் ஒரு ஆளுங்க கூட போய் சேர சேர பன்னிக்குட்டி போய் கன்னுக்குட்டி சேர்ந்த மாரி தான். அப்போ உலகியல்ல இருக்கவங்க கூட போய் சேர்றதுக்கு பயப்படணும். குறிப்பா மாமிசம் சாப்பிடுறவங்க கூட எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்க குணம் கீழான குணம். அந்த கீழான குணம் உள்ளவங்க கூட போய் நம்ம சேரக்கூடாது. அவங்க புத்தியே அப்படி என்ன இருக்கும்னா கீழ தான் இருக்கும். ஒருபோதும் அவங்களுக்கு மேல வராது. இறை நோக்கம் அவங்களுக்கு வரவே வராது. ஜீவகாருண்யம் அவங்களுக்கு வராது. அன்பு வராது. இரக்கம் வராது. கருணை வராது. ஆமா. இப்படிப்பட்ட ஆளுங்க கூட நம்ம சேரவே கூடாது. ஆமா. யார் கூட சேரணும்னு ஒரு வரைமுறை வச்சுக்கணும். ஆமா. இறை நோக்கம் உள்ளவங்களா அவங்க? அன்பு இருக்குதா? கருணை இருக்குதா? ஜீவகாருண்யம் இருக்குதா? சிவபெருமான திருவடி நினைக்கிறாங்களா? சிவாய நமன்னு சொல்றாங்களா? அன்பு இருக்கா? அப்படி பார்த்து அதுதான் சேருவாரோட சேரணும். இனம் இனத்தோடு தான் சேரணும். இனம் இனத்தோடு. எது இனம்? சிவபெருமான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஓரினம். ஆமா. ஏக இறைவனாக ஏற்றுக்கணும். அந்த ஏக இறைவன்ல தான் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சவங்க தான் ஓரினம். அப்படிப்பட்ட அடியார்களோட தான் நம்ம இணக்கம் வச்சுக்கணும். அவங்க கூட தான் நம்ம வாழ்க்கைய அவங்க தான் நமக்கு சிவ சொந்தங்கள். அவங்க தான் உறவுகள். அந்த உறவுகளோட தான் நம்ம பயணிக்கணும். அவங்க தான் நமக்கு சொந்தங்கள். அந்த சொந்தங்கள் தான் நமக்கு சொந்தம். மத்தெல்லாம் சொந்தக்காரன்லாம் சொந்தம் கிடையாது. எழுதி வச்சுக்கங்க. ஆமா. ஆத்மார்த்தமா சொல்றேன். அதெல்லாம் சொந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட சொந்தம் நமக்கு வேணாம். சிவ சொந்தங்கள மனசுக்குள்ள வச்சுக்கங்க. இப்ப நோய் சிகிச்சை முறையில, தவமுறை சிகிச்சையில நமக்கு உடல் நோய் தீர்க்கிறதுக்கு முன்னாடி மனநோய சரி பண்ணணும். உயிர் நோய சரி பண்ணணும். உயிருக்கு அவஸ்தைகள். ஆணவம், கன்மம், மாயை என்ற நோய ஆமா. இந்த குற்றங்கள நீக்கிறதே பெரிய நோய் சிகிச்சை தான். அத சீக்கிரம் தீர்க்கிறதுக்கான எல்லா வழியும் அகமுகமாவும் பார்ப்போம், புறமுகமாவும் பார்ப்போம். எல்லாரும் அவங்கவங்க பொசிஷன்ல உட்காந்துக்குங்க. நம்ப அதுதான் குறிப்ப தான் படிச்சேன். அந்த குறிப்பே இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. தீராத நோய் தீர்க்குன்றதுக்கான அர்த்தம் சொல்ல வந்தேன். அதுவே 3 நோய் சொல்லிட்டேன். சங்கடம் தரும் வழக்கு. சங்கடம் தரும் வழக்குன்னா, சொல்ல முடியாத வழக்கு நம்ம ஆடிக்கினே இருப்போம். நம்ம கோர்ட்டு, கேஸ்ல நமக்கு தீராத வழக்கெல்லாம் இருக்கும். அந்த அந்த வழக்கெல்லாம் தீர்றதுக்கு இது ஒரு பெரிய இது. ஆமா. நிச்சயம். ஏன்னா எதிரியும் இங்க பந்தாட போறோம் நம்ப. நம்ம இந்த இந்த பாராயணம் பண்ணும்போது எதிரி இருக்க போறதில்ல. அப்புறம் செய்வினை, சூன்யம் போன்றவை நீங்கி, நமக்கு என்ன செய்வினை செஞ்சிருந்தாலும் அது அழிஞ்சிரும். அது அவங்களுக்கே போய் சேரும். ஏன்டா சாமி இவருக்கு நம்ம பண்ணோம்? இந்த செயல் நம்ம எதுக்கு செஞ்சோன்றது மாரி என்ன ஆகும்? ஆமா. ஐயோ! இவர நம்ம தப்பா நெனச்சுட்டோமே! ஐயோ! இவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு அவங்கள குத்தி, குத்தி, குத்தி அந்த வேல் என்ன பண்ணும்? அவங்கள அப்படியே சாவடிச்சுரும். ஆமா. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, அ இன்னொரு நல்ல ஒரு குறள் ஒன்று இருக்கு. ஆமா. அந்த குறள் அடிப்படையில தான் அந்த குறள் இப்ப எனக்கு ஞாபகம் வரல. "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னய செய்து விடல்" அது ஒரு குறள் இருக்கு. இன்னொரு வினைக்கான ஒரு குறள் இருக்கு. அந்த வினைய அவங்க தான் என்ன பண்ணியாகணும்? அனுபவிச்சே ஆகணும். அந்த வினை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் அனுபவிக்கணும். சரியா? அந்த வகையில நமக்கு யார் தீங்கு செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய செய்வினையோ, சூனியமோ அது அழிஞ்சு போயிடும். அதனால கவனமா, முழுசா நம்பி காதால கேட்டு, பொறு நடுவுல ஏகாந்தமா உட்கார்ந்துங்க.
ஆமா. சௌகரியமா தவ முறையில இருங்க. யார் யார் பணி செய்றீங்களோ, அந்த பணிய செய்யுங்க. சரியா? அடுத்து அ சண்முக கவசத்தை நாள்தோறும் 6 முறை பாராயணம் பண்ணணும். நமக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம காலையில ஒரு முறை பாராயணம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. சிறப்பு. இருந்தாலும் அவங்கவங்களுக்கு நேரம் உண்மையிலே நடந்து ஆகணும். பில்லி, சூனியம், ஏவல்லாம் போய் ஆகணும். உடம்பு சிகிச்சை மாறணும். நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது 6 முறை பண்ணிக்கலாம். அ சோ இந்த கவசத்தை வந்து பிழையின்றி ஓத வேண்டும் அப்படின்றாரு. பிழைன்னா ஒரு சொல்லு தான். ஒரு சொல்லு கொல்லும், ஒரு சொல்லு வெல்லும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சமஸ்கிருதத்துல வந்து மந்திரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா. மந்திரம் சொல்லும்போது மாத்தி சொல்லிட்டீங்கன்னா, அது அப்படியே பலிச்சிரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கை. சமஸ்கிருத மந்திரம் சொல்லும்போதோ, இல்ல நமக சொல்லும்போதோ, சுவாகா சொல்லும்போதோ, அதனால தான் தமிழ் முறை தேவாரம் பாடும்போது எதுவும் பிழை இருக்காது. ஆமா. ஆனா நம்ம இறைவனுடைய திருவடி நம்ம அப்ப அதான் கல்லா பிழையும் பாடிறது. எதுவும் தப்பா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு சாமி அப்படின்றதுனால. அதனால பிழையின்றி ஓதுவதற்கு முயற்சி பண்ணணும். குமாரஸ்தம் ஓதிய பின்பு தான் குமாரஸ்தம் நம்ம ஓதிட்டோம். அப்படியே அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் தவத்துல உட்காருங்க. விறுவிறுவிறுன்னு அடியேன் படிச்சு முடிச்சுடுறேன். காலையில சுத்திகரிப்பு பண்ணிடலாம். திருச்சிற்றம்பலம். அப்படி நேரா உட்காந்துக்க. முடிஞ்சவங்க முதுகெலும்பு நேரா வச்சுங்க. அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க வானமாகியும் மண்ணுலகமாகியும் மனம் வாக்கு காயத்தால் அறிதற்கு இயலாத உண்மை பொருளாகியும் அடியார்களுக்கு குருவாகியும் கலங்கமில்லாத கடவுளாகியும் எட்டு திசையும் உள்ளவர்கள் வணங்கிட விளங்கிய நம்முடைய அருளுடைய இறைவனுமாகிய பேராற்றல் பொருந்திய சரவண பொய்கள் முதல் காட்சி தந்த முருகபெருமான் நாள்தோறும் நம்முடைய சிரசை காப்பாராக. நாள்தோறும் நம்முடைய சிரசை காப்பாராக. நாள்தோறும் நம்முடைய சிரசை அப்படியே தலையை சுத்தி ஒரு வட்டம் முருகபெருமானுடைய பாதம் நம்ம தலையில இருக்குதா நினைச்சுங்க. நாள்தோறும் நம் சிரசை காப்பாராக. அவ்வளவுதான். சிரசுல முருகபெருமானுடைய காலும், வேலும் நம்ம தலை மேல படுதுன்னு நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து ஆதியாம் கை அப்படியே நினைச்சுங்க. நான் சொல்லும் போதே அந்த பேர் பட்டு தலையை பத்தின விஷயம் சொல்லும்போது தலையை முழுசும் முருகன் கொடுத்துடணும். ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பம் தாரன் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க ஆதி பரம்பொருளான கையிலை மலையின் திருவாளன் என் அழகிய நெற்றியை காப்பாராக. நம்முடைய அழகிய நெற்றியை காப்பாராக. மகரந்தம் பொருந்திய கடம்பு மலர் மாலையை சூடிய பெருமான் நம்முடைய 2 புருவங்களையும் காப்பாராக. ஒளி வடிவமான தணிகை மலையில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமான் கலமும் கலங்கம் உண்டாகாதபடி நம்முடைய விழிகளை காப்பாராக. தலைவனான கார்த்திகேயன் நம்முடைய மூக்கை விருப்புடன் காப்பாராக. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேல் அந்த நெருப்பு வந்து பட்டு நம்ம உடம்புல இருக்க சிகிச்சை எல்லாம் நோயெல்லாம் தீர்றதா நினைச்சுக்கங்க. சரியா? அடுத்து இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுது நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க 2 செவிகளையும் செவ்வேல் அவற்றின் இயல்பு குன்றாதபடி முருகபெருமான் நம்முடைய காதை வந்து பத்திரமா பாதுகாக்கிறதா நினைங்க. காதுக்குள்ள அந்த வேல் வந்து பாயறதா நினைங்க. காதுல இருக்கிற பிரச்சனை மொத்தம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைங்க. வாயினை முருகபெருமான் காப்பாராக. நம்முடைய வாய் இருக்கு இல்லையா? அந்த வாய வந்து எம்பெருமானுடைய திருக்கரங்கள் ஆமா. அத நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. அந்த வாய் தான் எல்லா வம்புக்கும் காரணம். இந்த வாய் தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். எல்லா துன்பத்துக்கும் இந்த வாய் தான் காரணம். அந்த வாய முருகபெருமான் காப்பாத்தட்டும். நாப்பல் இந்த நாக்க வந்து யாகாவராயினும் நாகாக்க அந்த நாக்க அந்த வேல் வந்து நம்மள காப்பாத்தட்டும். அப்புறம் பல்லு. இந்த பல்லுல இருக்கிற 32 பல்லையும் முருகப்பெருமான் வந்து எல்லா பூச்சி பல்லையும் எல்லாத்தையும் சரி பண்றது அப்படின்னு நினைச்சுக்கங்க. ஆமா. சிவபெருமான் உள்ளுக்குள்ள நினைங்க.
அப்படியே அந்த முருகபெருமானுடைய வேல் போய் பட்டு பல்லு மொத்தம் சுத்தமா வருதுன்னு நினைச்சுக்கங்க. காப்பாராக. துதிக்கையுடைய யானை முகம் வாய்ந்த கணபதிக்கு தம்பி கலங்கமில்லாத அப்படி 2 கன்னம் இருக்குல்ல, அந்த 2 கன்னத்தையும் சாமி மிளிர வைக்கிறதா, காப்பாத்துறதா நினைங்க. அடுத்து பின் கழுத்து இருக்குல்ல, ஆமா. இந்த கழுத்து வலி எல்லாருக்கும் இருக்கும். ஆமா. முருகபெருமானுடைய அந்த வேல் போய் பட்டு, ஆமா. முன்னாடி, பின்னாடி அசைச்சு பாருங்க. அந்த கழுத்து அழகா முருகபெருமானுடைய அருளால நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதா நினைங்க. சரியா? அடுத்து ஈசனாம்பாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க. அருள்மிக்க கார்த்திகேயன் நம்முடைய கழுத்தை காப்பாராக. முருகபெருமானுடைய அருள் வந்து அந்த வேல் வந்து கழுத்துல இறங்கி நம்முடைய கழுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நினைச்சுக்கங்க. ஆமா. இப்படி அப்படி திரும்பி முருகபெருமானுடைய அருளால கழுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நினைச்சுக்கங்க. திருவள் கருணையினால ரொம்ப வலுவான கழுத்து நமக்கு இருக்கிறதா நினைச்சுங்க. லக்குமியின் மருமகன் லக்குமியின் மருமகன் நம்முடைய ஒளியுடைய தோள்களையும் விழா பக்கங்களையும் காப்பாராக. இந்த தோல் பட்டர்கள் தோல். ஆமா. ஆம்பளைக்கு தோல்ல பலம், பொம்பளைக்கு இடுப்புல பலம். ஆம்பளைக்கு தோல் பலம், பொம்பளைக்கு இடுப்புல பலம். அப்படிப்பட்ட தோலை வந்து முருகபெருமான் அந்த விழா பக்கங்கள் அப்படி விரிஞ்சு இருக்குது இல்லையா, இந்த தேல் மாதிரி விரிஞ்சிருக்கும், அந்த கொடுக்கு மாதிரி விரிஞ்சிருக்கும். அந்த அந்த தோல்களை முருகபெருமான் ஸ்ட்ராங்கா உறுதியா வச்சிருக்கதான் நினைங்க. 12 ஆயுதங்களுடைய இறைவன் பழுது இல்லாத நம் மார்பை காப்பாரார். அது ஆணா இருந்தாலும் சரி, பழுது இல்லாத முருகபெருமான் அந்த இடத்த ஸ்ட்ராங்கா நல்ல பெருமூச்சு விட்டு மாற நல்லா நல்லா பண்ண இறுக்கி பிடிங்க. ஆமா. நல்ல பெருமூச்சு விட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நினைச்சுக்கங்க. ஆமா. பழுது இல்லாத நம் மார்பை காப்பாராக. வளரும் அழகுடைய குறிஞ்சி நிலா கடவுள் இகழ்வதற்கு இயலாத நம்முடைய முழங்கையை காப்பாராக. முழங்கை இருக்குல்ல, அந்த முழங்கை நல்லா விரிச்சு பாத்துங்க. அப்படி சொல்லும் போது அந்த கையை அப்படி திருப்பி சாமி முருகபெருமான் வந்து சரி செய்யறதா நினைச்சுக்கங்க. சரியா? அடுத்து 5. உறுதியாய் முன் கை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிகர விரல்கள் 10 பிறங்குமால் மருகன் காக்க பின் முதுகை சேய் காக்க. அந்த உமையம்மையாரின் இளைய மகன் நம்முடைய முன்னங்கைகளை உறுதியாக இருக்கும்படி காப்பாராக. முன்கை 2 கையை என்ன பண்ண பூனை பீற மாதிரி செய்யணும். இப்ப நீங்க பூனை பீரும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி கையை 2ம் பீறி பாருங்க. ரைட்டா? முன்கை 2த்தையும் அப்படி கையை அப்படி வளைச்சு பாருங்க. கையை 2ம் பிடிச்சு பாருங்க. அப்படி நினைச்சுங்க. உமையம்மையாரனுடைய இளைய மகன் நம்முடைய முன்னங்கைகளை உறுதியாக இருக்கும்படி கையை நல்லா நல்லா வளைச்சு இந்த பூனை பீற மாதிரி செஞ்சு பாருங்க. சிறந்த முருகபெருமான் நம்முடைய கைகளை அஞ்சாமை மிகும்படி காப்பாராக. வேலை உடைய முருகன் நம்முடைய புறங்கைகளை காப்பாராக. சிறந்து விளங்கும் திருமாலின் மருமகன் கருவியாய் அமைந்துள்ள நம்முடைய 10 விரல்களையும் காப்பாராக. இந்த 10 விரல்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஆமா. நல்லா திருப்பியும் சொல்றேன். இது ஒரு அற்புதமான சிகிச்சை. 10 விரல்களையும் என்ன பண்ண தெரியுமா? பூனை பீறுது பார்த்திருப்பீங்களா பூமிய. மரம் ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? அது ஒரு ட்ரைனிங் எடுக்கும். அந்த 10 விரலையும் பிடிச்சி பீரும். அந்த மாதிரி நீங்க டெய்லியும் பீர்னீங்கன்னா உங்க நோய் போயிடும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? பூனை பீறுற மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 முறை பீர்னீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா பேர் பார்ட்ஸும் ஒழுங்கா வேலை செய்யும். இதான் சிகிச்சை. அப்படிப்பட்ட அந்த 10 விரலையும் முருகபெருமான் அந்த திருமாலி மருகன் கருவியா அமைதல் நான் 10 விரல்களையும் காப்பாராக. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பூனை பீறுற மாதிரி டெய்லி நீங்க பயிற்சி எடுக்கணும். ஆமா. கைய அந்த 10 விரலையும் புடிச்சு பீறுற மாதிரி யாரையாவது புடிச்சு உரண்டுறோம்ல, அப்போ கையில பெரிய பெரிய நகம் இருக்கிறதா நினைச்சுக்கங்க. நகம் வந்து ஒரு சிங்கம் புலிக்கெல்லாம் இல்ல, பூனைக்கு இருக்குல்ல, அந்த பூனை உடைய நகத்துல புடிச்சு மரம் ஏறும்போது ஏறுது இல்ல, அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நகம் இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா ஒரு 10 முறை பீறி பாருங்களேன். உடம்புல இருக்க பேர் பார்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆயிடும். இதுதான் வந்து தவமுறை சிகிச்சையில ரகசியங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்து குழந்தை தெய்வம் நம்முடைய முதுகை காப்பதாக. அப்படியே முருகபெருமானுடைய வேல் வந்து நம்ம முதுகு என்ன பண்ணுது? காப்பாது. அப்படியே கண்ணை மூடி பாருங்க முதுக. நம்ம பின்பக்கத்தை பாருங்க. அப்படியே சரி செஞ்சுக்கலாம். நம்முடைய முதுகு சரி செஞ்சுக்கலாம். முதுகு வலி இருக்கவே கூடாது. ஆமா. முதுகு தண்டு அழகா முருகபெருமானுடைய அருள் பாஞ்சு
அப்படியே பரிபூர்ணமா இருக்கிறதா நினைச்சுக்கங்க. ஆமா. வலி வேதனை இருந்தாலும் சரி செஞ்சுதான் நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து உன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆனியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க மயில் ஊர்தியை உடையவனும் உணவை இட்டு நிறைக்கும் வயிற்றை காப்பாராக. சாப்பிடுற இறைப்பை இருக்கு, வயிறு இருக்குல்ல, அந்த வயிற்றுல சாமியோட அருள் இறங்குறதா நினைச்சுக்கங்க. இந்த வயிறு முழுக்க சாமியோட அருள், முருகபெருமானுடைய அருள் பாஞ்சு அப்படியே அற்புதமா அந்த ஒரு தடம் அப்படியே வயிற்று தொப்புல கொஞ்சம் எடுத்து பிடிங்க. நான் சொல்லும்போது தொப்புல கொஞ்சம் எடுத்து பிடிங்க. அப்படிப்பட்ட உணவை இட்டு நிறைக்கும் வயிற்றை காப்பாராக. புதுமை மனம் கமழும் நிமிர்ந்த தோள்களை உடைய தேவரின் தலைவன் வயிற்றில் உள்ள கொப்புள் சுழியினை காப்பாராக. அந்த தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை நல்லா இழுத்து பிடிங்க. இழுத்து அந்த இடத்துல முருகபெருமானுடைய அருள் முழுசா பாஞ்சு நான் கம்பீரமா இருக்கிறேன், வலுவா இருக்கிறேன்னு நினைங்க. ஏன்னா அந்த உடம்புல மைய பகுதியே தொப்புள் தான். இந்த தொப்புல யார் சரியா வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆயுள் நீள் ஆயுள் கிடைக்கும். எப்படின்னா அங்க அந்த இடத்துல இருந்து தான் நம்ம உணவு குழந்தையில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கருவறையில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு அங்கதான் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல சாப்பாடு போய் தான் மூளையே வளர்ந்துருக்குது. எந்த இடத்துல சாப்பாடு போய் உணவே எங்க போயிருக்கு, தொப்புள் கொடி வழியா தான் உணவே போயிருக்கு. அப்போ அந்த தொப்புள் தான் மைய பகுதி. அந்த மைய பகுதியில நல்லா வயித்தை இழுத்து பிடிச்சி அங்க முருகபெருமானுடைய அருள் படதான் நினைச்சுங்க. ஏதாவது சிகிச்சை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உடம்புக்கு ஏதாவது நீங்க செய்யணும், நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெயோ அற்புதமான எண்ணெய்களோ நீங்க ஏதாவது மூலிகை எண்ணெய் வச்சிருந்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பரவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொப்புள்ள விட்டா போதும். தொப்புள்ள விட்டா போதும், உடம்புல இருக்க எல்லா பாட்டுக்கும் என்ன ஆயிடும், தகவல் போய் சேர்ந்துடும். அப்போ இந்த உடம்பினுடைய மையமா இருக்கிற அந்த தொப்புல முருகபெருமான் காப்பாத்துறதா நினைச்சுங்க. ஏதாவது சிகிச்சை செய்யணும்னு ஆசைப்பட்டு நல்லா வயித்தை இழுத்து பிடிங்க. இப்போ ஆமா, தவத்துல இருக்கிறவங்க நல்லா இழுத்து பிடிச்சி அப்படியே அந்த வயிறு மொத்தம் சரியாவதா நினைச்சுங்க. சரியா? அடுத்து அக்னி கர்ப்பன் ஆன பார்வதியின் மைந்தன் ஆணி போன்ற ஆண்குறியை அப்புறம் பெண் குறியை காப்பாராக. அதாவது உயிர்நிலையை முருகபெருமான் காப்பாத்துறத நினைங்க. ஆமா, அதாவது இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த உயிர்நிலையில தான். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அத்தனை பிரச்சனை, பிசிஓடி முதற்கொண்டு எல்லாம் மூலாதாரத்துல இதை வச்சு நிறைய சம்பாதிக்கிறானுங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்றானுங்க, கொஞ்சம் இருந்தா போதும். நீர் கட்டி எல்லாருக்குமே இருக்கு, நீர் கட்டி எல்லாருக்குமே இருக்கு. இல்லாத ஆளே இல்லாத பெண்ணே கிடையாது. ஆனா அது ஒரு பெருசா வச்சு என்ன அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி அதை ஒரு காரணம் காமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சிகிச்சையே பண்றான். தலையை மட்டும் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, நம்மள திவாலாக்காம விட மாட்டான். சிகிச்சை பண்றேன்னு. அதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அப்ப இந்த உயிர்நிலையை முருகபெருமான் காப்பாத்துறதா நினைங்க. அப்புறம் கந்த பெருமான் விரைகளின் நடுவில் பொருந்தியுள்ள நரம்பை காப்பாராக. ஆறுமுக பெருமான் எருவாய் புதத்தை காப்பாராக, மலவாயை காப்பாராக. ஆமா, அப்ப கருப்பையை முருகபெருமான் காப்பாத்துறதா நினைச்சுங்க. ஆனா அந்த விரைப்பையே அங்க கருப்பை, இங்க விரைப்பை, வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இல்லாம நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ கருப்பையே முருகபெருமான் காப்பாத்துறதா நினைச்சுக்கங்க. அடுத்து விரைப்பையையும் முருகபெருமான் காப்பாத்துறதா நினைச்சுக்கங்க. அடுத்து குதம்னு சொல்லக்கூடிய அந்த மலவாயையும், அதுதான் அடியில இருக்கக்கூடிய ஒரு அங்க ஒரு அங்க ஒரு சூட்சம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஆமா, மூல நோயின்றாங்க பாருங்க, அங்கதான் வருது. இன்னைக்கு பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் அங்கதான் ஆரம்பிக்கும். அந்த இடம் தான் பிடிச்சி நிறைய பேர் வாட்டுது. ஆமா, அப்படிப்பட்ட இடத்த முருகபெருமானுடைய வேல் சரி செய்யறதா நினைங்க. நல்லா நல்லா இழுத்து பிடிச்சி, தொப்புல இழுத்து பிடிக்கும் போது புதமும் வேலை செய்யும். அதை நீங்க சரியா இருக்கிறதா நினைச்சுங்க. முருகபெருமான் அருளால புதமும் உயிர்நிலையும் தொப்புலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்குங்க. அடுத்து போலாம், 7வது பாட்டு. எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட்காங்கேயன் விலரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலையுடைய இறைவர் தளர்ச்சி ஏற்படாதபடி நமது இடுப்பை காப்பாரார். இடுப்பு வலி எப்ப பார்த்தாலும் இது ஒரு பெரிய ரிப்போர்ட். இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு. அப்படிப்பட்ட இடுப்பு நல்லா ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுங்க, தொப்புல இழுத்து பிடிக்கிற மாதிரி இடுப்பையும் நினைங்க. ஆமா, தொப்புல எப்ப நீங்க இழுத்து பிடிக்கிறீங்களோ அப்பயே உடம்பு மொத்தம் கண்ட்ரோல்ல வந்துடும்.
இந்த கராத்தால இருக்கிறவன் பாருங்க. இந்த கராத்தால இருக்கிறவன் ஒருத்தன் 9 பேர் அடிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான்னா, முதல்ல அவன் தொப்புல கவனிங்க. அதே மாரி 7 செங்கல்ல, 8 செங்கல்ல, ஒரே செங்கல்ல 6 ஓட ஒண்ணா உடைக்க போறான்னு சொன்னா, முதல்ல அவன் எத இழுத்து பிடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. தொப்புல இழுத்து பிடிச்சு தான் கல்ல உடைப்பான். இந்த கராத்தா பண்றவன், ஓங்கி வேலை செய்றவன், நீங்க குடத்த தூக்கும்போது பாருங்களேன், தொப்புல இழுத்து பிடிச்சு தான் நீங்க பிடிப்பீங்க. ஒரு தண்ணி எடுக்குறீங்கன்னா, ஒரு தவலைய எடுத்து இடுப்புல வைக்க போறீங்கன்னா, முதல்ல தொப்புல தான் நீங்க இழுத்து பிடிப்பீங்க. ஏங்க தொப்புல இழுத்து பிடிக்கிறீங்க? மூச்ச இழுத்து பிடிச்சா தாங்க நீங்க தண்ணிய தூக்க முடியும். அப்ப எத இழுத்து பிடிக்கணும்னா, அந்த தொப்புல இழுத்து பிடிக்கணும். அப்ப இழுத்து பிடிச்சா தான் அது வேலை செய்யும். அப்போ அவ்ளோ பெரிய 7 செங்கல்லையும் ஒருத்தன் உடைக்கிறான்னு சொன்னா, அவன் தொப்புள் உள்ள சுருங்கி நிக்கும். ஆமா. அவ்வளோ அளவுக்கு இழுத்து பிடிச்சு தான் ஓங்கி அந்த செங்கல்ல உடைப்பான். அந்த 7 செங்கல்லும் உடைக்கும். அப்ப எவ்வளோ அளவுக்கு அந்த ஃபோர்ஸ்னஸ் இருக்குன்னா, தொப்புள்ல தான் இருக்கு மேட்டர். ஆமா. அப்ப தொப்புல பராமரிக்கணும். தொப்புல இழுத்து பிடிச்சு அத பயிற்சி செய்யணும். அதுக்கு நாபி பயிற்சின்னே சொல்லுவாங்க. அத நம்ம சரிவர செய்யணும். அத அந்த அந்த பயிற்சி நம்ம டெய்லி பண்ணோம்னா, கவனிக்கணும். கவனிக்கிறதே கிடையாது. அதே மாரி இடுப்பு. இந்த இடுப்பு இந்த பக்கம், அந்த பக்கம் திருப்பி மாவாட்டுற மாரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், இடுப்புல கைய வச்சு ஒரு சுத்து சுத்தணும். அந்த இடுப்பு எலும்பு வழவழுப்பு வந்துருச்சுன்னா, ஆமா. அது நல்லா இருக்கும் அவ்வளவுதான். இந்த பக்கமும் திருப்புறது கிடையாது, அந்த பக்கம் திருப்ப கிடையாது. அ பூனையாவது சோம்பல் முறிக்குது. நம்ம அத முறிக்கிறதே கிடையாது. பூனை பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்தவுடனே என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஒரு 8 இப்படி திருப்பியும், அந்த பக்கம் ஒரு பக்கம் முறுக்கும். அப்படி ஒரு முறுக்கு முறுக்கும், இப்படி ஒரு முறுக்கு முறுக்கும். காலைல எழுந்துக்கும்போது அப்படி முறுக்கிட்டு எழுந்தீங்கன்னா, எல்லா நோயும் போயிடும். இது எத்தன பேருக்கு தெரியும்? காலைல எழுந்துக்கும்போது அப்படியே எழுந்துக்கக்கூடாது. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் திருப்பி, அந்த பக்கம் திருப்பி உடம்ப அப்படி வணக்கி, எல்லா பேர் பார்ட்ஸையும் அப்படி என்ன பண்ணணும்? அப்படி திருப்பி முறுக்கி அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா, முறிச்சிடணும். அப்படி முறிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் ரத்தம் போகும். அப்ப யார் இந்த எக்சர்சைஸ் கூட பண்ண தேவையில்ல. அதான் ஓஷோ சொல்றாரு. நீ எக்சர்சைஸ் கூட பண்ண வேண்டாம். நீ முறிச்சிரு. கை கால முறிச்சிரு. அப்படியே சோம்பேறித்தனம் அப்படியே அப்பா! அப்படின்னு சொல்லி இப்படியே பட பட படன்னு முடியும். அப்ப எல்லா எலும்பையும் அப்படி திருப்பி, இப்படி திருப்பி கை கால்லாம் வளைச்சு படுக்கையில இருக்கும்போதே என்ன பண்ணிடு? முறுக்கு எடுத்துரு. அப்படி முறுக்கி எடுக்கும்போது எல்லா பேர் பார்ட்ஸும் வேலை செய்யும். டக்குன்னு எழுந்து என்ன பண்ணலாம்? வேலை செய்யலாம். அப்ப பூனைகிட்ட, நாய்கிட்ட கத்துக்கலாம். இந்த பூனை என்ன பண்ணுது? நாய் தூங்கி எழுந்தவுடனே நாய் என்ன பண்ணுது பாருங்க. அப்படி ஒரு பக்கம் அப்படி பெண்டு, இந்த பக்கம் ஒரு பெண்டு, இடுப்ப நல்லா அப்படி தேய்ச்சு, அப்படி தேய்ச்சு, பூனை நல்லா அப்படி இதெல்லாம் வந்து நமக்கு பயிற்சி. அப்போ ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி பூனை என்ன பண்ணுது? நாய் என்ன பண்ணுது? அப்புறம் அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு காலையில சொல்லக்கூடாது. அந்த முறுக்கு எடுத்துடணும். காலையில எழுந்துக்கும்போது அப்படி கைய கால வளைச்சு, இப்படி வளைச்சு, அப்பா! அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அப்படி உடைக்கும்போது மார்லருந்து உடையும். டக்கு 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 டக்குன்னு பிரியும். அப்படி பிரிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா, எல்லா பீடையும் போயிடும். நீங்க எக்சர்சைஸ் பண்ண வேண்டியதில்ல. உடனே எழுந்து நீங்க விறுவிறுன்னு எல்லா வேலையும் பார்க்கலாம். இதுதான் ரகசியம். இந்த முறுக்கு எடுக்கிற வேலையே பண்றது கிடையாது. அப்புறம் அங்க குடையுது, எப்ப பார்த்தாலும் இங்க குடையுது, அங்க குடையுது. இது ஒரு பெரிய வேதனை புலம்பின்னு இருக்குது. அப்ப தூங்கி எழுந்துக்கும் போதே பூனை செய்யற மாரி, நாய் செய்யற மாரி கை கால்லாம் பீறி, அப்படியே அங்கேயே படுக்கையிலே உதறிட்டு எழுந்துடணும். அப்பவே நீங்க முறுக்கு எடுத்துட்டு எழுந்துட்டீங்கன்னா, எல்லா நோயும் சரியாயிடும். அதத்தான் சொல்றாரு அவரு. வேலையுடைய இறைவர் தளர்ச்சி ஏற்படாதபடி எனது இடுப்பை எனதுன்னா நமது இடுப்பை காப்பாராக. இந்த இடுப்பை காப்பாத்துறதுக்கான வழிய சொல்றேன். அப்ப அழகிய பிட்டங்கள், பின்பக்கம் இருக்குல்ல பிட்டங்கள் எல்லாருக்கும் மேலான அந்த பிட்டங்கள் 2யும் சிவபெருமானின் மகன் காப்பாராக. ஆமா. அதுதான் ஆதாரம். அந்த பிட்டத்த மகன் காப்பாராக. பிட்டம்ன்னா பின்பக்கம் இருக்கிற புட்டம். நம்மள தாங்கி உட்காரணும்ல, பாட்டம் தாங்குதுல்ல அதான். பாட்டம். எல்லாருக்கும் மேலான மெய்ப்பொருளாக விளங்கும் கங்கையின் மகன், 2 அடி தொடைகளையும் காப்பாராக. அடி தொடைன்னா என்ன? இன்னைக்கு தொடை பிரச்சனை பெரிய பிரச்சனை. நடந்தா உராசுது. எரிச்சல் தாங்க முடியாது சில பேருக்கு. அது அப்படியே என்ன பண்ணணும்? உட்கார்ந்து எழுந்துக்கணும். ஸ்குவாட் முறையில. அப்படி உட்கார்ந்து எழுந்து அத சரி பண்ணோம்னா, அது தானா குறைஞ்சிடும். அப்புறம் உராய்வு என்ன ஆயிடும்? நின்னு போயிடும். சிவந்த திருவடிகளை உடைய அன்புடைய குருநாதன் முன் தொடைகளை காப்பாராக. முன்னாடி இருக்கிற தொடை. நம்முடைய முன்னாடி இருக்கிற தொடையை காப்பாராக. இது 7வது பாட்டுல இடுப்பையும், தொடையும் சரி பண்ற ஒரு வித்தைய நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. அடுத்து 8வது பாட்டு. ஏரக தேவன் என்தால் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியின் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க. அப்படியே தவ முறையில உட்கார்ந்துருக்கும். எல்லாரும் தவத்துல அப்படியே உட்கார்ந்துக்குங்க.
நான் பேசுறது அப்படியே காதால கேட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் சரி செஞ்சுக்கினே வாங்க. சுவாமி மலையில் வீற்றிருக்கும் சுவாமிநாதன் நம்முடைய கால்களில் உள்ள முழங்கால் 2யும் காப்பாரு. முதல்ல தொடைய காப்பாத்தணும். இப்ப முழங்காலுக்கு வந்திருக்கிறோம். முழங்கால் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏன்னா, இந்த மூட்டு இந்த உடம்பு வெயிட் மொத்தத்தையும் தாங்குதுல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது தோப்புக்கரணம் மாரி ஏதாவது ஒண்ணு. இப்படி உட்கார்ந்து அந்த வழவழப்ப கொண்டாந்துடணும். அந்த முட்டிய. அப்படி முழங்கால் 2யும் காப்பாராக. திருச்செந்தூரில் வீற்றிருக்கின்ற இறைவன் நம்முடைய சிறந்த கணைக்கால், கணுக்கால் இருக்குல்ல 2யும் காப்பாராக. திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமான் நம்முடைய புறங்கால்கள் 2யும் காப்பாராக. பழமுதிர்ச்சோலை இறைவன் சிறந்த குதிக்கால்களை காப்பாராக. சிறந்த குதிகால்களை காப்பாராக. இந்த குதிகால் வலி தாங்க முடியல. ஏன் குதிகால் வலி வருது? அந்த சின்னூண்டு நரம்பு, சின்னூண்டு எலும்பு அந்த உடம்பு வெயிட் தாங்குமா? ஆமா. நீங்க 55 கிலோ தான் இருக்கணும். ஆனா 65 கிலோ, 75 கிலோ இருந்தீங்கன்னா, அந்த உடம்பு என்னாத்துக்கு ஆகுறது? என்னத்துக்கு ஆகுறது? ஆமா. 150 சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா, 100 கழிச்சா 50 கிலோ தான் இருக்கணும். அதுக்கான உடல் வாக நம்ம தயார் பண்ணிக்கணும். நம்ம உணவு முறைய மாத்திக்கணும். அம்மா கூட நேத்து சொன்னாங்க. 1/2 கிலோ உணவு தான் நம்ம ஒரு நாளைக்கு உள்ள போணும். அங்கேற்கரசி அம்மா நேத்து சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். அதுபோல எது உள்ள போணுமோ, அதுதான் உள்ள போணும். அததான் வச்சு நம்ம படைக்கணும். ஒரு உள்ளங்க 2 கையும் சேர்த்தா, நம்ம 2 கையும் சேர்த்து பிச்சை எடுக்கிறோம்ல, கஞ்சி குடிக்கிறோம்ல. கஞ்சி குடிக்கும்போது 2 பேரும் கஞ்சி குடிக்கும்போது, யாராவது கஞ்சி ஊத்துனா வாங்கி குடிக்கிறோம்ல. அப்ப 2 கையும் சேர்த்து நம்ம கஞ்சி குடிக்கும்போது 2 கையும் சேர்க்கிறோம்ல, அதுதான் நம்முடைய இரைப்பையுடைய அளவு. ஒவ்வொருத்தருடைய இரைப்பையுடைய அளவு எவ்வளவு? 2 கையும் பிச்சை எடுக்கிற மாரி சேருங்களேன். பிச்சை எடுக்கிற மாரி சேர்த்தீங்கன்னா, குவியும். அப்படி குவிஞ்சதுன்னா, அப்படி பிச்சை எடுக்கும்போது 2த்தையும் குவிச்சு, யாராவது கஞ்சி ஊத்துனா வாங்கி குடிக்க மாட்டோம்? அந்த 2 கையும் குவிஞ்சு ஒரு கஞ்சி ஊத்துனா, எவ்வளவு தூரம் தங்குமோ, அவ்வளவுதான் இரைப்பையினுடைய கெப்பாசிட்டி. நம்முடைய இரைப்பையினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? அப்படி 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 வாங்குனோம்னா, கஞ்சி யாருன்னா ஊத்துனாங்கன்னா, கீழ சிந்தாம வாங்கி குடிப்போம்ல, கூழ் ஊத்துனாங்கன்னா, அந்த ஒரு அதுதான் இரைப்பையினுடைய அளவே. அவங்கவங்க உள்ளங்கையினுடைய அளவு தான் என்னது? இரைப்பையினுடைய அளவு. அப்ப எவ்வளவு உணவு உள்ள போனோம்னா, அந்த ஒரே ஒரு கஞ்சி இருக்குல்ல, ஒரு வாட்டி ஃபுல்லா குடிக்கிறோமே, அதுதான் இரைப்பையினுடைய அளவு. அப்ப அதுதான் உள்ள போணுமே தவிர, வேற எதுவும் உள்ள போக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இதுல 4 மடங்கு எடுத்துக்கிறோம். எதுல? நம்ம இரைப்பை இருக்குல்ல, நம்ம இரைப்பையுடைய அளவு எதுன்னா, நம்ம கஞ்சி வாங்கி குடிக்கும்போது 2 கையும் குவிச்சு குடிக்கும்போது இருக்கிற அளவு இருக்குல்ல, அத ஒரு அளவு வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு உயிருக்கு உபயம். ஆனா, இன்னைக்கு உணவு முறையில என்ன பண்ணிட்டோம்னா, இத விட நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். அப்ப அந்த இரைப்பைக்கு வலு அதிகமா குடுக்குறோம். அப்ப இரைப்பைக்கு வேலை அதிகமா குடுத்தா ஆயுள் குறைஞ்சு போயிடும். இரைப்பைக்கு வேலை குடுக்காம விட்டுட்டோம்னா, அது நம்மள நீள ஆயுள் நிறை செல்வம் குடுத்துரும். அப்ப என்னன்னா, ஒருத்தர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு எவ்வளவு இருக்கணும்னா, அந்த 2 உள்ளங்கையும் சேர்த்து பிச்சை எடுக்கும்போது, கஞ்சி குடிக்கும்போது வாங்குறோம்ல, அந்த அளவு தான் உணவு இருக்கணும்ன்றது, அ அடியேன் கோச்சிங் பண்ணும்போது சொல்லிக் குடுத்தது. ஆனா இன்னைக்கு நம்ம அத மாறி சாப்பிடுறோம். அத விட அளவெல்லாம் என்ன பண்றோம்? அத விட 3 மடங்கு சேர்த்து சாப்பிடுறோம். அந்த இரைப்பை என்னத்துக்கு ஆகும்? அதுவும் மென்னு சாப்பிடுறது கிடையாது. அதுவும் உமிழ்நீரோட சாப்பிடுறது கிடையாது. அப்ப இரைப்பைக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குறோம். பல்லு 32 இருந்தும் மெல்றதும் கிடையாது. அப்ப அதனால என்ன பண்ணும்? ரொம்ப சிரமம் ஏற்படும். அதனால மலச்சிக்கல் ஏற்படும். குடல் ரொம்ப பாதிக்கப்படும். தேவையில்லாத கேஸ ரெடி பண்ணும். உடம்பு ரொம்ப அவஸ்தைப்படும். இன்னைக்கு உணவு முறை இதுதான். அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா மென்னு உமிழ்நீரோட சாப்பிட்டோம்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான எல்லா வித்தையும் நம்ம கத்துக்கலாம். இதுதான் அந்த இருக்கிற ரகசியமே. அப்ப இரைப்பை ரகசியம் இதுதான். அந்த இரைப்பை அளவு தெரிஞ்சு நம்ம சாப்பிடுற ஒரு வித்தைய கத்துக்கணும்னா, நீள ஆயுள் நிறை செல்வம் நிச்சயம் உண்டு. ஆமா. அப்ப ஆரோக்கியம் இல்லாத எவ்வளவு செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாதுல்ல. அனுபவிக்கிறது யார் வரும்? அதான் நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் சாப்பிட்டு போறோம். அங்கலாப்புல ஓடி, ஓடி பணத்த சேர்த்து என்ன பிரயோஜனம்? எவனோ தின்ட்டு போறதுக்கு நீ சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட சிகிச்சை முறையில தவத்துல இருக்கும்போது நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, 8வது பாட்டு பார்த்துட்டோம். அதுல திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கின்ற பெருகுபெரும் நேரான புறங்கால்களையும் 2யும் காப்பார். பழமுதிர் சோலை இறைவன் சிறந்த குதிக்கால்களை காப்பார். ஏன் அந்த குதிகாலை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த உடம்போடைய வெயிட்ட தாங்கணும்ல. ஏன் குதிகால் வலிக்குது? அப்போ அது அந்த அந்த உணவு முறைய எடுத்துக்கிற முறைய நம்ம குறைச்சுக்கிட்டோம்னா, அந்த உள்ளங்கையில 2 கையில வாங்கி பிச்சை எடுத்து சாப்பிடுற மாரி இருக்கிற உணவுல அத மட்டும் தான் வாங்கி சாப்பிடணும். ஒரு கவல மட்டும் தான் சாப்பிடணும். அந்த ஒரு கவலம் ஒரு வேளைக்கு நல்லா நின்னு நிதானமா மென்னு சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம்னா, அந்த இரைப்பை தன்னுடைய வேலைய சரியா செய்யும். அப்ப அது சந்தோஷப்படும். அப்ப நீள ஆயுள் நிச்சயம் உண்டு. எல்லா பிரச்சனையும் பிசிஓடி பிரச்சனைல இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுறதுக்கு இதான் காரணம். அழுத்தம் அதிகமா இரைப்பைக்கு குடுத்தோம்னா, இரைப்பை தாங்காது.
பல்லுல மொல்றதே கிடையாது. சாப்பிடுற சாப்பாடு மெல்லாமலே என்ன பண்ணிடுறோம்? அது ஒரு பெரிய குற்றம் நம்ப. பல்ல பயன்படுத்துறதே கிடையாது. பல்ல பயன்படுத்தி ஏன்னா வெந்து நல்லா அப்படியே ஆரோக்கியம் டக்குன்னு முழுங்கிடுறோம். அது ஒரு பெரிய தப்பு. வச்சு வாயில உமிழ்நீர் சொரந்து அது உமிழ்நீரோட சாப்பிடணும். அதுதான் முறை. அதுக்கான நேரம் கூட இப்ப நமக்கு இல்ல. இதான் நோய் தீர்க்கிற சிகிச்சை. அப்போ நோய் தீர்க்கிற மருந்து எதுனானா உமிழ்நீர் தான். சரி. அப்ப குதிகால் வந்து வலிக்காம இருக்கணும்னா, உணவு முறைய மாத்தணும். அப்போ எரியறத புடுங்குனா கொதிக்கிறது அடங்கும். அப்போ உள்ள போடுற இன்டேக்க சரி பண்ணிட்டோம்னா, அந்த குதிகால் வலி தானாவே சரியாயிடும். அப்போ உடம்போட பாரம் குறையும்போது மூட்டு வலிக்குது. முழங்கால் வலிக்குது. ஏன் வலிக்குது? அவ்வளவு பெரிய உடம்பு அது சுமக்கணும்ல. சின்னூண்டு பிஞ்சு மூட்டு என்ன பண்ணும்? குதிகால் என்ன பண்ணும்? அப்போ அத குறைச்சோம்னா, அது என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். எப்பா! அப்படி சொல்லி சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்படும்போது அது இயல்பா அது இயல்ல ஆரம்பிக்கும். அப்போ 150 சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா, நீங்க 50 கிலோ தான் இருக்கணும். 160 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா, நீங்க 60 கிலோ தான் இருக்கணும். 100 கழிச்சிடுங்க. எத்தன சென்டிமீட்டர் இருக்கீங்களோ, அதுல நீங்க கழிச்சிடுங்க. கழிச்சீங்கன்னா, அதுதான் உங்க உடல் எடை. அந்த எடைய நம்ம பராமரிக்கணும். இந்த எடைய பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் சொன்னேன். நம்ம போய் கஷ்டப்பட்டுலாம் உடம்ப குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ள போடுற உணவ நம்ம சரி பண்ணிட்டனாலே எல்லாமே சரியாயிடும். இதுதான். அப்ப 9வது பாட்டுக்கு போயிடலாம். அப்ப குதிகால் பிரச்சனை இனிமே வராது. வராம இருக்குன்னா முருகப்பெருமானுடைய அருளால இப்ப சொன்ன செய்திய உள்வாங்கிக்கங்க. அவ்வளவுதான். 9வது பாட்டு. ஐயுறு மலையன் பாதத்து அமர் 10 விரலும் காக்க பையுறு பழனிநாதன் பரன் அகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயகன் விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகு பொருந்திய குன்றுதோறும் வீற்றிருக்கின்ற இறைவன் நம் பாதங்களில் உள்ள 10 விரல்களையும் காப்பாராக. எப்படி கை விரல நான் பண்ண சொன்னோ அதே மாதிரி கால் விரல 10 விரலையும் அசைச்சு பாருங்க இப்போ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி அந்த 10 விரலையும் கண்ணை மூடி ஒரு முறை அப்படி அசைச்சு பாருங்க. ஏன்னா பயன்படுத்துறதே கிடையாது. அந்த விரல்களை பயன்படுத்துறதே கிடையாது. அது என்னைக்காவது அடிபட்டு டாக்டர் வந்து படுத்திருக்கும் போது கால் விரல அசைச்சு பாருங்க. கால் விரல அசைச்சு பாருங்க. அப்பதான் கால் விரலுக்கு உத்தரவே நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடி குடுக்குற அறிவே நமக்கு வர மாட்டேங்குது. சும்மா இருக்கும்போது காலையில எழுந்துக்கும்போது 10 விரலுக்கும் ஆர்டர் குடுக்குற மாரி, கால் 10 விரலுக்கும் ஆர்டர் குடுக்கணும். அந்த 10 விரல் என்ன பண்ணணும்? அப்படி அசைச்சு பார்க்கணும். சுண்டு விரல் வேலை செய்யுதா? அப்புறம் இந்த விரல் வேலை செய்யுதா? பரவாயில்லையே! அசைச்சு பாருங்க. கொஞ்சம் கால அசைங்க. அப்படி அது மாரி இப்ப என்ன பண்ணுங்க? 10 விரலையும் அசைச்சு உறுதியா இருக்கிறதா நெனச்சுக்கங்க. அப்போ நம் பாதங்களில் உள்ள 10 விரல்களையும் முருகப்பெருமான் காப்பாராக. பசுமையுடைய பழனி தலத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவன் உள்ளங்காலை காப்பாராக. அந்த உள்ளங்கால் இருக்குல்ல, எப்ப படிக்கட்டுல நடந்தாலும் உள்ளங்கால்ல நடங்க. குதிகால்லயோ, அந்த முனக்கால்லயோ நடக்கக்கூடாது. எப்போ படிக்கட்டு ஏறுனாலும், அந்த படிக்கட்டு கார்னர்ல இருக்கிற அது அக்குப்ரெஷர் அங்க ஒரு வேலை செய்யும். நீங்க எந்த படிக்கட்டு ஏறுனாலும் உள்ளங்கால்ல நடங்க. அது எப்படிங்க உள்ளங்கால்ல நடக்கிறது? உள்ளங்கால் படுற மாரி நடங்க. அந்த மேல் டோவும், கீழ இருக்க குதிகாலும் வந்து படிக்கட்டுல படக்கூடாது. படிக்கட்டு ஏறும்போது அற்புதமான சிகிச்சை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். படிக்கட்டு ஏறுறீங்களா? படிக்கட்டு ஏறும்போது உள்ளங்கால் படுற மாரி ஏறுங்க. அதுவே அக்குப்ரெஷரா மாறிடும். படிக்கட்டு ஏறும்போது உள்ளங்கால் படுற மாரி ஏறுங்க. எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. எந்த படிக்கட்டு ஏறினாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த மேல இருக்கிற பாதமும், கீழ இருக்கிற குதிகாலும் படாம, நடுவுல ஒரு உள்ளங்கால் இருக்குல்ல, அந்த கால் வந்து பு படிக்கட்டுல படுற மாரி ஏறுங்க. அந்த முனை இருக்குல்ல, அந்த முனைய அந்த நடுவு பாகத்துல கால வச்சு ஏறுனீங்கன்னா, உங்க இதயம் முதற்கொண்டு எல்லா பாகமும் சரியா வேலை செய்யும். படிக்கட்டு ஏறும்போது தான் அந்த சிகிச்சை செய்ய முடியும். படிக்கட்டு ஏறும்போது பால் மாறக்கூடாது. படிக்கட்டு ஏறும்போது ஒரு நல்ல வித்தைய கத்துக்குங்க. அந்த உள்ளங்கால் படுற மாரி ஏறுனீங்கன்னா, எல்லா பிரஷரும் வேலை செய்யும். கால் சிகிச்சை மூலியமா நம்ம உடம்புக்கு நல்லது ஏற்படும். அப்ப அந்த உள்ளங்கால் மொத்த 2யும் முருகப்பெருமான் காப்பாராக. எப்படி உள்ளங்கால காப்பாத்தணும்ன்ற ஐடியா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து, எவருக்கும் முதல்வரான ஆறுமுக பெருமான் உடல் முழுமையும் காப்பாராக. அதாவது எவருக்கும் முதல்வர்னா எல்லாத்துக்கும் தலைவன் அவன்தான். சிவபெருமான் வேற, முருகப்பெருமான் வேற இல்ல. ஆ தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனான விசாகன் நாள்தோறும் நம் உள்ளத்தை காப்பாராக. இதுதான். அப்ப உள்ளம் சரியா இருந்தா உடம்பு சரியா இருக்கும். அப்ப உள்ளத்த சரி பண்றதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வேணும். இகபர சௌபாக்கியாய நமக. 2மே அவங்க கையில தான் இருக்குது. ஆமா. அப்படி 10வது பாட்டுக்கு போவோம். ஒலியழ ஒலியழ உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் பலிகொல் ராக்கத பேய் பலகணத்து எவையானாலும் கிளிகொல எனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம்
வலியுல மந்திர தந்திரம் வருந்திடாத இல்வேல் காக்க. இந்த இது வரைக்கும் உடம்பு பத்தின சொன்ன இது அருண நம்ம அருணகிரிநாதர், நம்ம பாமன் சுவாமிகள் இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆப்போசிட் எதிரில் வரக்கூடிய வில்லங்கங்கள்ல பேச போறாரு. பேரொளி உண்டாகும்படி பெரும் கூச்சலுடன் வரும் பூதம், பிசாசு, பலி வாங்குகின்ற ராட்சத பேய், கொடிய பலகணங்கள் எவையானாலும் அவை எல்லாம் நம்மை கண்ட அளவில் அச்சம் கொள்ளும்படியாக நம்மை வேல் காப்பதாக. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பேய் இருக்கிறது உறுதியாகி போச்சு, பிசாசு இருக்கிறது உறுதியாகி போச்சு, பூதம் இருக்கிறது உறுதியாகி போச்சு. ஏன்னா பஞ்சபூதங்கள் நிறைஞ்சதுதான் அந்த உலகம். எல்லாமே இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். பூமின்னு வந்துட்டால் அது நல்லது இருக்கும், சாக்கடையும் இருக்கும், புனிதமான கங்கை நீரும் இருக்கும். இருள் இருக்கும், பகல் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், ஒளியும் இருக்கும், இருளும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். ரெண்டுமே நிறைஞ்சதுதான் அந்த உலகம். சாக்கடை இருக்கும், அதுக்கு பக்கத்துல புனிதமும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் அனுசரிக்கிற வித்தையை நம்ம கத்துக்கணும். அதுதான் இப்ப சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, பூதம் இருக்குதுன்றாரு. அப்படிப்பட்ட பூதங்கள், பிசாசுகள் பலி வாங்குறதுக்கு காத்துன்னு இருக்கும், பலி வாங்குறதுக்கு காத்துன்னு இருக்கும். அது இலகிய மனசு உள்ள இலகிய அதை ஏமாந்த ஆன்மாக்களை பிடிச்சி என்ன பண்ணும், ஒரு வாட்டி அது என்ன பண்ணும், உலுக்கி எடுத்துரும். காத்து போட்டுடுச்சுங்க, கருப்பு போட்டுடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இருக்கிறது உண்மையாகி போச்சு. பாருங்க, பூதம், பிசாசு, பலி வாங்குகின்ற ராட்சத பேய், பலி வாங்குகிற ராட்சச பேய் இருக்குது. ஆமா, ரத்தம் வாங்காம விடாது, அந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்குது. முதலிய கொடிய பல கணங்கள் எவையானாலும் அவையெல்லாம் நம்மை கண்ட அளவில் அச்சம் கொள்ளும்படியாக நம்மை வேல் காப்பதாக. அப்ப ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து சிவனடியார்களுக்கு இது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு எச்சரிக்கையா என்ன பண்ணணும், ஏன்னா அது ராட்சச பேய் இல்லையா, அது இருக்கத்தான் செய்யும், அது இடத்துல அது வேலை செய்யும். அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி முருகபெருமான் அருள் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். சுத்தி சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி நடக்குது. ஆமா, அதான் சோழியம் குடிமை சும்மாடாது. இடம் பொருள் ஏவல், இடம் பொருள் ஏவல். ஒருத்தர் நம்மள அடிக்க வராங்கன்னா எது ஏவுதுன்னு பார்க்கணும், யார் அந்த அம்பை ஏவி விட்டாங்கன்னு பார்க்கணும். ஒருத்தர் பேசுறாங்கன்னு சொன்னா யார் சொல்லி அவ பேசுறா, எந்த திட்டம் போட்டு நம்ம கிட்ட பேசுறா, யார் பிளான் பண்ணது, அவளுக்கு சொந்த அறிவு இருக்குதா, சொந்த அறிவு இல்லையா, இவன் வந்து தானா பேசுறான்னா இல்ல சொல்லி பேசுறான்னா. அப்போ சோழியம் குடிமை சும்மா ஆடாது. நம்ம கிட்ட வந்து காரண காரியம் எல்லாம் பழக மாட்டாங்க. என்ன காரியம், என்ன காரணம், யார் அமுச்சு விட்டாங்க, எது தூது, எது பின்னாடி இருந்து எழுதியது யாரு, இதுதான் அறிவு. அப்ப இடம்பொருள் ஏவல் பார்க்கணும். இந்த இடம்பொருள் ஏவல் பார்த்தீங்கன்னா இந்த பூத பிசாசு பேயெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது தானா பேசுதா, யாருன்னா சொல்லி பேசுதா, இல்ல நம்மளை ஏமாத்துதா, இல்ல உண்மையாவே சுயம்பா பேசுதா, இதெல்லாம் நம்ம யூகிக்கக்கூடிய விஷயம் முருகபெருமான் தான் தரணும். அப்போ அந்த அளவில் பார்க்கும்போது நம்மை கண்ட அளவில் அச்சம் கொள்ளும்படி நம்மை காப்பதாக. அப்படிப்பட்ட அந்த பூதம், பிசாசு, பேய், பலி வாங்குற ராட்சச பேயெல்லாம் நம்மளை பார்த்து அஞ்சு உடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான தவத்தை நம்ம கூட்டிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் தீயவர் செய்கின்ற சூனியம். அப்ப தீயவர்னே சொல்லிடுறாரு. அப்ப தீயவர்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நல்லவர் இருக்கத்தானே செய்வாங்க. இப்போ போலி டாக்டர் இருக்கிறாருன்னா ஒரு நல்ல டாக்டர் இருக்கத்தானே செய்வார் பூமியில. இது நல்லா யோசிச்சு பாருங்க. போலின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அப்ப ஒரிஜினல் ஒண்ணு இருக்கத்தானே செய்யணும். அப்போ தீயவர் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அப்ப நல்லவர் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ நல்லவர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தீயவர் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ தீயவர் செய்யும் சூனியம், தீயவர்கள் செய்கின்ற சூனியம், அந்த சூனியம் நம்மள வந்து என்ன பண்ணக்கூடாது, தீயவர் செய்கின்ற சூனியம் வன்மையுடைய மந்திர தந்திரங்கள். அப்போ அவங்க கத்து வச்சுக்கிற அந்த மந்திர தந்திரங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எவையும் வந்து நம்மை துன்பப்படுத்தாத வண்ணம் இந்த முருகபெருமானுடைய வேல் நம்மை காப்பதாக. அப்ப 2 உறுதி ஆயிடுச்சு. பூதம், பிசாசு, பேய், ராட்சத பேய், அப்புறம் வந்து இதுவளும் இருக்குதுன்னு சொல்றாரு. அது இல்லாம இன்னொன்னு இருக்குதுன்னு சொல்றாரு, தீயவர்களும் இருக்கிறாங்க. அவங்க சூனியம் வைக்கிறதுல கெட்டிக்காரா இருப்பாங்க. அதாவது கேடு நினைப்பவர்கள். அவங்க கேடு வச்சுக்கிறாங்கன்னு தெரியாமலே கேடு செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தீயவர் செய்கின்ற சூனியம், வன்மையுடைய மந்திர தந்திரங்கள் எல்லாம் முருகபெருமானுடைய அருளால இப்பவே இந்த கணமே அந்த செய்யறவங்களுடைய அப்படியே வேல் குத்துறதா நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான். அவங்க பஸ்பம் ஆயிட்டு தான் நினைச்சுங்க. அவை நம்மை துன்பப்படுத்தாதபடி நம்மை வேல் காப்பதாக. இதுதான். அப்ப இந்த பாதுகாப்பு கவசத்தை நம்மளுக்கு கொடுத்துற 10வது பாட்டுல இந்த கேரண்டி கொடுக்குறாரு. பூதம், பிசாசு, பேய், ராக்கத பேய், பலி வாங்குற பேய், அப்புறம் வந்து பில்லி சுன்னி ஏவல நசிக்கிற மாதிரி தான் இந்த 10வது பாட்டு இருக்குது. அப்ப நீங்க இந்த கணத்தை கண்ண மூடி என்ன பண்ணணும்னா, அப்படி யாருன்னா நம்மளுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு பஸ்மமா போய் அவங்க எரிஞ்சு சாம்பலா போறதா நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து 11. ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனியில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசீட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள்
பகைவரின் மேலே ஒச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க. இந்த இடத்துல என்ன பண்றாரு, இது கெடுபரர்கள் செய்யும் சூன்யம்னு சொல்லிட்டு போன பாட்டுல சொன்னாரு. இப்ப குமரகுரு சுவாமிகள் குமரகுரு சாமிகளுடைய சீடராக இருக்கக்கூடிய பாமன் சாமிகள் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருவருள் கருணையினால மிக சினம் கொண்டு வாளு, வில்லு, சூலம் எடுத்துட்டும் தண்டாயுதம், சக்கரம், தடி, மழு, ஈட்டி ஆக அத அழிக்கும் தன்மையுடைய கருவிகளை நம் மீது வீசினாலும் அவை நமக்கு எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் இருக்குமாறு முருகபெருமான் கையில் உள்ள வேல் நம்மை காப்பதாக. ஒருவேளை நம்மள ஆயுதத்தால யாராவது தாக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, இல்ல இருக்குத்தானே செய்யறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தா 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. சப்போஸ் நம்மள தாக்கணும், துப்பாக்கி, இப்ப துப்பாக்கின்ற ஆயுதத்தை இங்க சொல்லல. அவர் காலத்துல இருந்தா இல்லையான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் என்னென்ன ஆயுதம் சொல்றாரு பாரு. தண்டாயுதம், வாளு, வில்லு, சூலம், கத்தி, தண்டாயுதம், சக்கரம், தடி, மழு, ஈட்டி. அன்னைக்கு இருந்த ஆயுதங்கள். இன்னைக்கு ஆயுதம் கண்ணு தான் ஆயுதம். நான் நேத்தே சொன்ன மாதிரி இருக்கிற ஆயுதங்களே மோசமான ஆயுதம்னா கண்ணு தான். துப்பாக்கி கூட எடுத்து சுட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணால பார்த்தாலும் நம்ம ஆள் காலி ஆயிடும். ஆனா அந்த கண்ணு, அந்த மோசமான கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணுன்னு சொல்றாங்களா, அது உண்மைதான். நாய் கண்ணு, பேய் கண்ணு, பொறாம பிடிச்ச கண்ணு, நாசமா போன கண்ணுலாம் இருக்குல்ல, அந்த கண்ணு நம்ம எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் இருக்குமாறு முருகப்பெருமானுடைய வேல் போய் அந்த கண்ணை நாசம் பண்ணிடும். நான் சொல்றேன், இருக்கிற ஆயுதங்கள்லயே மோசமான ஆயுதம் கண்ணு தான். அந்த கண்ணு நல்ல கண்ணா இருந்தா பரவாயில்ல, நொல்ல கண்ணா இருந்ததுன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கண்ணு மோசமான கண்ணு. இவ எதிரிலையா போறன்றாங்க, உண்மைதான் அது. அவன் நல்ல எண்ணம் படைச்சவளா இருந்தா அவ எதிரில போலாம். எண்ணமே சரியில்லாத வந்து எதிரில வரான்னா ரொம்ப ஆபத்து தான். எண்ணங்களே சரி. அப்போ நமக்கு தவ பலம் இருக்குது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. எனக்கு முருகபெருமான் காப்பாத்துவாரு. எனக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் இருக்கு. நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன். எனக்கு யார் வந்தாலும் கவலை இல்லன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, நம்மளுது போய் அவங்கள அடிச்சுட்டு போயின்னே இருக்கும். ஏன்னா, உங்க தவ வலிமையால அந்த ஆன்மாவ அடிச்சு துவாம்சம் பண்ணி, நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நீ நாசமா போயிடு. போய் எட்ட போறன்னு சொல்லி போயின்னே இருக்கலாம். ஆனா, தவ வலிமை இல்லாதவங்க, குழந்தைங்க, அப்ப இந்த தவம்னா என்னன்னு தெரியாம காந்தகமே அந்த வளர்ச்சியே இல்லாத குழந்தைங்க போகும்போது, அந்த அந்த தவ வலிமை இல்லாதவங்க, அவங்க மாட்டிக்குவாங்க. அவங்களுடைய எதிராளியுடைய நெகட்டிவ் வந்து மோதி, அவங்க சின்ன பின்னமா மாறிடுவாங்க. தவ முறையில இருக்கிறவங்க எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்ல யார் வந்தா என்ன? ஏன்னா, "தீதும் நன்றும் பிற தர வாரா. ஆளும் கோலும் சிவனடியாருக்கு இல்ல" அப்படின்ற தைரியத்துல போவாங்க. ஆனா மத்தவங்க அப்படி போமாட்டாங்க. பலகீனமான பாசிட்டிவ் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? மாட்டிக்குவாங்க. கண் திருஷ்டில அப்ப இருக்கிற ஆயுதங்கள்லயே மோசமான ஆயுதம் கண் ஆயுதம். இந்த கண் ஆயுதத்திலிருந்து மீள்றோம். ஐயோ! நெனச்சாலும் முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் வளர்ச்சிக்கு ரொம்ப தடை. ஆமா. அந்த கண் திருஷ்டி தான் மோசமான திருஷ்டி. அந்த திருஷ்டிய நம்ப சாமி முருகப்பெருமான் அருளால அழிச்சிருவோம். அவ்வளவுதான். அடுத்து 12வது பாட்டு. அவ்வியம் உலர்வூன் உண்போர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவோராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க. அப்படி முருகப்பெருமானுடைய அருளால இப்ப வந்து முதல்ல புறத்தால வரக்கூடிய தீங்கு சொன்னாரு. 2வது ஆயுதங்களால வரக்கூடிய தீங்குல இருந்து பாதுகாக்கிறது வழி சொன்னாரு. 12வது பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு பொறாமை உடையவர், ஊனை உண்பவர்கள், அசட்டு குணமுடையவர், மூடர்கள், பேயின் தன்மை உடையவர்கள், அரக்கர், அற்பர், பகைவர்கள் ஆகியோர் எவரானாலும் உறுதியுடன் நம் மீது மற்போர் மல்லு கட்ட வராங்க. வந்தவொடனே ஏன்னே தெரியாம அடிக்க வருவான். பஸ் ஸ்டாண்ட்ல இருப்போம். எதுக்குன்னே தெரியாம ஒருத்தன் அடிக்க வரான்னு சொன்னா, மூர்க்கனா இருப்பான், பைத்தியக்காரனா இருப்பான், அசடனா இருப்பான், மூடனா இருப்பான், ஊனை உண்பன், அவன் வெறி எடுத்து போயிருப்பான். இந்த ஜிம்முக்கு போறவன்லாம் யாராவது அடிக்கணும்னு தோணும். ஜிம்முக்கு புதுசா போறவன், ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா? நல்லா புரோட்டீனை தின்ட்டு தெனவு எடுத்து போய் மதமாரி போயிருப்பான். அவனுக்கு என்ன பார்க்கணும் 2 பேர் சாத்தணும்னு தோணும். ஆமா. ஃபிட்டா இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் யாராவது அடிக்கணும்ன்றது தோணும். அந்த மாதிரி திமிரு புடிச்சு போயிருக்கிறவன். ஆமா. ஏன்னா அது என்ன பண்ணும், அது தெனவு எடுத்து போயிடும். நல்லா ஜிம்முக்கு போய் ஏத்தி கை மட்டும் கட்டு மஸ்தா இடுப்புலாம் வச்சிருக்கிறாருன்னா, அவரு அது ஏதாவது பயன்படுத்தணும்னு ஆசைப்படுவார். ஆமா. அப்படி 2 தட்டு தட்டணும்னு ஆசைப்படுவார். அப்படி அதெல்லாம் வந்து வீணு. அதான் சொன்னேன். அசட்டு குணமுடையவர்கள், பேயின் தன்மை உடையவர்கள், அற்பர்கள், அரக்கர்கள், பகைவர்கள், அந்த உடம்பு மேல அது ரொம்ப ஃபிட்டா இருக்கணும்னு நெனப்பு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்போர் செய்ய ஆசைப்படுவாங்க. உடனே அடிக்கணும்னு தோணுவாங்க. உடனே சட்டைய பிடிப்பாங்க. அந்த மாரி ஆளுங்கிட்ட இருந்து நம்ம மேல தாவி வர்றாங்கன்னா, அப்போது எல்லா உலகங்களையும் காத்தருளும் உயிர்களை வருத்தும் சூரனுக்கு யமனை போன்ற நம்முடைய முருகபெருமான் திருக்கையில் உள்ள வேல் வந்து
அந்த தினவெடுத்து போயிருக்கிற அத்தனை மல்லு கட்ட வர அத்தனை பேரும் சாம்பலா போயிடணும். அதான் எரிஞ்சு சாம்பல் ஆக்கிடணும். அதுதான் சொல்றாரு. அந்த வேல் நம்மை காப்பதாக. அந்த மாதிரி தினவெடுத்து அவங்களுக்கு சண்டை போட வீம்புக்குன்னே வந்து மோதக்கூடிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆளுங்கிட்ட இருந்து முருகப்பெருமானுடைய வேல் நம்மளை காப்பதாக. அடுத்து 13வது பாட்டு. ஆமா. கடுவிட பாந்தல் சிங்கம், கரடி நாய், புலிமா யானை, கொடிய கோல் நாய், குரங்கு, கோலமாற்றாலம் சம்பு, நடையுடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல், சடுதியில் வடிவேல் காக்க, சானவி முலைவேல் காக்க. இப்ப அப்படியே தவத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு விலங்குகள் இல்ல, இருந்தாலும் இருக்கு. பாருங்க, மிக கொடிய நஞ்சுடைய பாம்புகள், சிங்கங்கள், கரடிகள், நாய்கள், புலிகள், அப்புறம் வந்து குதிரைகள், யானைகள், கொடுமை செய்யும் ஓநாய்கள், குரங்குகள், பல நிற பூனைகள், நரிகள் முதலிய இயங்கும் இயல்பு கொண்ட உயிர்கள் எதனாலானும் நாம் துன்பம் அடையாத வண்ணம் கூரிய வேல் விரைவாய் வந்து நம்மை காப்பதாக. கங்கையின் மகனான காங்கேயன் இந்த வேல் நம்மை காப்பதாக. அப்படிப்பட்ட முருகபெருமானுடைய வேல் வந்து வெளியில போகும்போது சும்மா இல்லைல்ல, திடீர்னு வந்து மாடு முட்டை வந்துடும், திடீர்னு ஒரு ஓநாய் வந்துடும், திடீர்னு ஏதாவது கடிக்க வந்துடும், பீரை வந்துடும், ஏதாவது வேலை செஞ்சிருப்போம் காட்டுல, அது தேவையில்லாத ஒரு வண்டு வந்து நம்மள என்ன பண்ணும், வாட்ட வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம்னா முருகபெருமானுடைய வேல் நமக்கு கவசமாக, உடல் கவசமாக இருப்பதாக. விவசாயம் பண்றவங்களுக்கு சொல்றேன் நான். ஆமா, பூண்டுல கை வைப்பாங்க, உடனே ஒரு தேள் மாதிரி ஒண்ணு கொட்டிடும். அப்புறம் அறுப்பறுக்க போகும்போது பூச்சி வந்து கடிச்சிடும். அது மாதிரி நிறைய அவஸ்தை இருக்குது இந்த மண்ணுல வேலை செய்யறவங்களுக்கு. அப்படிப்பட்ட எந்த ஒரு புற விலங்குகளால நம்ம பாதுகாக்க தீங்கு ஏற்படாத ஒண்ணு இருக்கணும்னா அந்த வெற்றிவேல் முருகனை நம்ம வேண்டிக்கணும்னா அந்த புறத்தே இருக்கக்கூடிய அந்த மற்ற விலங்குகள் வந்து நம்ம பாதுகாத்துக்கலான்றது தான் இங்க கவசம் சொல்றாரு. இப்படி புறக்கவசமா இப்ப கிட்டத்தட்ட 10வது பாடல்கள் இருந்து உடலை விட்டு தாவிட்டார். குமரகுரு சாமிகள் வந்து உடம்பை விட்டு தாவி புறத்தே வரக்கூடிய ஆபத்துக்களை வந்து பேசுறார். அடுத்து 14வது பாட்டு. நகரமே போல் தமியி ஞானவேல், நகரமே போல் தமியி ஞானவேல் காக்க வன்புல், சிகரித்தேல் நண்டு காளி செய்யன் ஏறு ஆல பள்ளி, நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி, உகமிசை இவற்றால் எற்கு ஓர் ஊரிலாது ஐவேல் காக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா. முருகபெருமானுடைய திருக்கையில் உள்ள ஞான வேல் நகர எழுத்தை போன்ற இருக்குல்ல, நகர எழுத்தை போன்ற இனம் என்று நம்மை அணைத்து காப்பதாக. கொடிய பறவைகள், எலிகள், தேள்கள், நண்டு காளிகள், வன்மையுடைய செய்யான்கள், நச்சு பல்லிகள், நகத்தை உடைய ஓணான்கள், பூரான்கள், வண்டுகள், சிலந்திகள் என்று இவற்றால் இந்த உலகத்தில் நமக்கு இடையூறு ஏற்படாதபடி இறைவன் கை அழகிய வேல் நம்மை காப்பதாக. இது ஒரு கவசம் தான். இந்த மாதிரி நச்சு பொருள் தரக்கூடிய நச்சு பூச்சிகள்லாம் நம்மள வந்து அண்டாம இருக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். ஆமா, அப்படி அந்த முருகபெருமானுடைய வேல் அதை தட்டி அதை கழிச்சு எட்ட தூக்கி போடுறத நம்ம நினைச்சுக்கணும். எதுவுமே நம்மள தீண்டாத மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் கவசம். வெளியில போனோம்னா இத்தனை கவசம் நமக்கு வேணும். அடுத்து 15வது பாட்டு. சலத்தில் உய்வன் மீன் ஏறு, சலத்தில் உய்வன் மீன் ஏறு, தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கேயுள்ள, குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேலை, பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்ப நீரில் வாழும் வன்மை வாய்ந்த முதலை, நீண்ட கொம்பையுடைய திருக்கை மீன் மற்றும் உள்ள நீர்வாழ் உயிர்கள், நிலத்திலும் நீரிலும் பெரிய துன்பத்தை தருவதற்கே பிறந்துள்ள மற்ற உயிர்கள் ஆகியவற்றால் நாம் துன்பம் அடையாத வண்ணம் அவ்வளவு காலங்களில் அந்தந்த நேரத்துல உறுதியுடன் இருந்து வேல் நம்மை காப்பதாக. தீப்பொறிகள் மூலம் அமைய பெற்ற உடலை உடைய முருகபெருமான் கூறிய வேல் வந்து அந்த மாதிரி நம்ம தண்ணியில போகும்போதோ கடல்ல போகும்போதோ ஏதாவது நீர்ல நமக்கு ஆபத்து வருதுன்னா அந்த நீர்ல இருந்து நமக்கு பெரிய காப்பாற்றக்கூடிய கடவுளாக முருகபெருமான் இருக்கிறத நம்ம நினைச்சுக்கணும். அது ஒரு கவசம். இது வரைக்கும் 10வது பாட்டுல இருந்து உடம்பே விட்டுட்டார். உடம்பு பத்தின உள் பேர் பார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு புறத்தே வரக்கூடிய ஆபத்துக்களை தான் இவர் பேசுறாரு. நல்லா கவனிச்சுனே வாங்க. அடுத்து 16வது பாட்டு. ஞமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க, காம சுமவிழி நோய்கள் தந்த சூலையாக்கிரான ரோகம், திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம், எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க.
16வது பாட்டு. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமானின் அழகிய திருக்கைவேல் 9 கிரகங்களால் உண்டாகும் துன்பத்திலிருந்து நம்மை காப்பதாக. 9 கிரகங்கள் உறுதி சொல்லிட்டாரு. ஞாயிறு, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2ம் உடனே. சனி, பாம்புன்னா ராகு, கேது. இது 9னுடைய பாதிப்பு தான் நம்ம இன்னைக்கு பைத்தியமா ஆக்கி வச்சிருக்கு. ஆமா. ஒவ்வொரு கிரகத்தினுடைய குறைபாடு தான் நம்ம உலர்றதுக்கான காரணம். எல்லாத்துக்கும் இந்த குறைபாடுகள் தான் காரணம். ஆமா. சந்திரன் சரியில்லையா? மனநோய். சூரியன் சரியில்லையா? அப்பனுக்கு ஆகாது. அப்பனுக்கும் புள்ளைக்கும் ஆகாது. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அப்பனுக்கும் ஆகாது. சூரியன் சரியில்லையா? அப்பன் உறவு சரி இருக்காது. சந்திரன் சரியில்லையா? தாய் உறவு சரி இருக்காது. செவ்வாய் சரியில்லையா? சகோதரன் உறவு சரி இருக்காது. புதன் சரியில்லையா? சுகமே இருக்காது வாழ்க்கையில. விரக்தி இருக்கும். வேதனை இருக்கும். எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாது. வியாழன் சரியில்லையா? ஆம்பளத்தனம் இருக்காது. விந்து இருக்காது. சுரோனிதம் இருக்காது. சுக்கிரன் சரியில்லையா? பெண்மை தன்மை இருக்காது. பெண்ணுக்கு உண்டான ஒரு நல்லிணம் இருக்காது. சனி சரியில்லையா? ஆயுள் இருக்காது. ராகு சரியில்லையா? யோனி நல்லா இருக்காது. கேது சரியில்லையா? ஆணுறுப்பு நல்லா இருக்காது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப இது எதெல்லாம் ஒண்ணு குறைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். எல்லாமே டம்மி பீஸ் ஆயிடும். அப்ப இந்த 9 கிரகங்களால வரக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ராகுன்னா அந்த யோகத்தை தரக்கூடியவன். ஆமா. கேதுன்னா போகத்தை ராகுன்னா போகத்தை தரக்கூடியவன். போகத்துக்கெல்லாம் காரணம் அவன் தான். திருட்டுத்தனமா அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் ராகு தான் காரணம். கள்ளத்தனமா அனுபவிக்கிற எல்லா கேடுக்கும் அவன் தான் காரணம். திருட்டுக்கே காரணம் அவன் தான். ஆமா. நல்லதுக்கெல்லாம் காரணம் கேது. பாரு 2 பாம்பும் பாம்பு தான். இதுவும் நல்ல பாம்பு. இந்த பாம்பு தான். இது ராகு மறைஞ்சிருந்து செய்யக்கூடியது. இது கேது எல்லாமே வெளிப்படையா செய்யக்கூடியது. இது ஞானக்காரகன், அது யோகக்காரகன் சொல்லுவாங்க. யோகம்னா மறைமுகமா சேர்ந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியது. அப்ப இதுல எந்த கோளாவது பாதிக்கப்பட்டதுன்னா நமக்கு ஆபத்து வந்துரும். ஆமா. அப்ப இது 9ம் சரியாகணும்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். முருகப்பெருமானுடைய அழகை திருக்கைவேல் 9 கிரகங்களால் உண்டாகும் துன்பத்திலிருந்து நம்மை காப்பதாக. இப்ப நான் சொன்னேன்ல, இத்தனை துன்பமும் கோள்களால தான் வரும். 4 கோளும் நமக்கு இல்ல. இருந்தாலும் சிவனடியாரா இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. ஆனா பாதிப்பு இருக்கவே செய்யும். பாதிப்பு இருக்கவே செய்யும். அந்த பாதிப்புல இருந்து மீளணும்னு நம்ம மனமார வேண்டிக்கணும். அப்பா, இந்த 9 கிரகங்களால வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. அப்ப எதால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன். பூ போன்ற கண்களில் உண்டாகும் நோய்கள், பல்குத்தல் நோய், அப்புறம் மூக்கு நோய், திமிர் நோய், வாத நோய், கால் நோய், அப்புறம் இரத்த சோகை நோய், தலைவலி, தலைக்கு அடியில் உள்ள காது நோய் முதலியவை நம்மை நம்மை நெருங்கி துன்புறுத்தாத வண்ணம் 12 தோளுடைய முருகப்பெருமானின் வெற்றி வாய்ந்த வேல் நம்மை காப்பதாக. இப்ப நான் சொன்ன நோயெல்லாம் இல்லாதபடி, சப்போஸ் யாருன்னா இருந்ததுன்னா திருவள்ளுவர் முருகப்பெருமான் அருளால அந்த நோயெல்லாம் பஸ்மமா போயிருந்தா நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான். 17வது பாட்டு. டமருகத்தடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவிப் புருதி குன்மம் குடல் வலி ஏழை காசம் நிமிரொனாதிருந்தும் வெட்டை நீர்பிறமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. அப்படியே தவத்துல இருங்க. உடுக்கை அடிபோல் துன்பப்படுத்தும் தலையிடி கண்டமாலை குமுறி மிக்க வலி உண்டாக்கு சிலந்திப்புண் வயிற்று வலி குடல் நோய் கப நோய் காச நோய் நிமிர முடியாதவண்ணும் படுக்கையில் வருத்தும் வெப்பு நோய் நீர்கோத்த மேக நோய்கள் என்னும் இவையெல்லாம் நம்மை அடையாதவண்ணும் கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகபெருமான் அருள் நம்மை காப்பதாக. இப்ப இந்த நோயெல்லாம் வரிசைப்படுத்துறாரு. இந்த ரோட்ல போற ஓனம் நம்ம எடுத்து விட்டு கூடாது. இதெல்லாம் விருந்தாளிகள்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்மள அணுகாத மாதிரி சாமி ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இவன் திருடன், இவன் முல்ல மாறி, இவன் பிட் பாக்கெட் அடிக்கிறவன், இவன் பாக்கெட் திருடுறவன், இது இது அந்த அப்ப அதை நம்ம இனம் கண்டு வச்சுக்கணும். எந்தெந்த நோய் எப்படி தாக்கும், இதெல்லாம் எந்தெந்த வகையில வரும்ன்றது உஷாரா இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். இதுதான் ஒரு எச்சரிக்கை பண்றாரு. முதல் பாட்டுல 16வது பாட்டுல நோயெல்லாம் வரிசைப்படுத்தினாரு. இந்த பாட்டுலயும் என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு? தலைவலி சொல்றாரு, சிலந்தி புண்ணு சொல்றாரு, வயிற்று வலி சொல்றாரு, குடல் நோய் சொல்றாரு, கப நோய் சொல்றாரு, காச நோய் சொல்றாரு, நிமிர முடியாதவன்னு படுக்கையில் வருத்தம் வெப்பு நோயும் சொல்றாரு. அப்ப நீர்க்கோத்த மேக நோய்கள், அப்ப காலில் வரக்கூடிய சீழ் பிடிச்சிருக்குது இல்லையா, இதெல்லாம் மேக நோய்கள் என்னும் இவையெல்லாம் நம்மை அடையாதவன்னும் கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகபெருமான் நம்மை காப்பாராக. இந்த நோயெல்லாம் நம்ம கிட்ட வராதபடி ஓடணும். அவ்வளவுதான். ஆமா. நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குது உடம்புல. ஆமா. எந்த நோய் வந்தாலும் அது என்ன பண்ணிடும், காலி பண்ண. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது உமிழ்நீர் தான். ஆமா. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற உணவை நம்ம தேடி பிடிச்சி உமிழ்நீரோட சாப்பிட்டோம்னா எல்லா நோயும் நம்ம பந்தாடிடலாம். அடுத்து 18வது பாட்டுக்கு போலாம்.
இணக்கமில்லாத பித்த எரிமாசுரங்கள் கை கால் முனைக்கவே முனக்கவே குறைக்கும் குட்டம் மூலவெண் முலை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாமென்றறையும் இந்த பிணிக்குலம் எனையாளாமல் பெருஞ்சக்தி வடிவேல் காக்க. அது கட்டுப்பாடின்றி பெருகும் பித்த எரிச்சல். இந்த பித்த எரிச்சல் இருக்குல்ல, அது உடம்பு சூடுனால வரக்கூடியது. பெரிய சுர நோய்கள், கை கால்கள் முடங்கும்படி செய்யும் தொழுநோய், வெண்மையான மூளை, பசியின்மை, கனப்போதில் இறப்பை ஏற்படுத்தும் சன்னி வகைகள் என்று சொல்லப்படும் இந்த நோய் கூட்டம். இந்த நோய் கூட்டம் நம்மை அடிமைப்படுத்தி ஆளாதபடி பெருஞ்சக்தி வடிவேல் நம்மை காப்பதாக. இந்த நோய் கூட்டமே நம்மள என்ன பண்ணக்கூடாது, இந்த கூட்டம் காத்துக்கினே இருக்குமா. ஆமா, அப்ப உடம்புல பலகீனம் எப்ப வரும்னு காத்துன்னு இருந்து இதெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு தயாரா தான் இருக்குது. எப்படி நல்லது இருக்குதோ அதே மாதிரி கெட்டது இந்த பூமியில இருக்கவே செய்யுது. அப்ப எதெல்லாம் நம்மள நேரம் பார்த்து அட்டாக் பண்றதுக்கு காத்துன்னு தான் இருக்குது. அப்போ உஷாரா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பக்தியால, உடல் ஆரோக்கியத்தால, உமிழ்நீரால, உணவு முறையால நம்ம என்ன பண்ணணும், நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறது முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அதுங்கெல்லாம் நம்மள தின்னுட்டு போயிடும். கொஞ்சம் ஏமாந்தா எறும்பே நம்மள சாப்பிட்டுரும். நல்லா உஷாரா இருக்கணும். 19 பாட்டுக்கு போலாம். தவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம்மை கவர சுவரவே செய்யும் மூல சூடு இலைப்பு உடற்று விக்கல் அவதி செய்பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூலை எனையும் என் இடத்தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க. நாவறட்சியை உண்டாக்கும் நோய், வாத நோய், சீதள நோய், உணவில் வெறுப்பு, உடலை வற்றிட செய்கின்ற மூல சூடு, இளைப்பு, வருத்தும் விக்கல் நோய், துன்பப்படுத்தும் பேதி, சீழ் உண்டாக்கும் நோய், வாதத்தால் உண்டாக்கும் பீஜ நோய்கள், சூளை நோய் ஆகிய எவையும் நம்மிடம் வராமல் எம்பெருமானின் திண்மையான வேல் நம்மை காப்பதாக. ஆமா, இந்த நோயை வரிசைப்படுத்துறாரு. கடந்த 16வது பாட்டுல இருந்து நோய்கள் எல்லாம் வரிசை சொல்லிட்டு வர, அந்த நோயெல்லாம் நம்மளை அணுகாம மாதிரி காப்பாத்து சொல்றாரு. அப்ப இந்த நோயெல்லாம் இருக்குதுன்னா முருகபெருமானுடைய அருளால் அது சரியாகுதுன்னு நீங்க நினைச்சீங்க. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, நாம நம்மள நினைக்கிறத விட எதிராளி நினைக்கிறது உத்தமம். நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுடைய நோய் போன்னு நம்ம நினைக்கும் போது நம்முடைய ஆற்றல் போய் அங்க பாஞ்சு அந்த நோய் சரியாயிடும். இதை நேத்து நான் சொன்னேன். நமக்கு நாம சுயநலமா நினைச்சுக்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம அதாவது தானமும் தரமும் நமக்கு மிஞ்சினது தான். நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருந்தா இன்னொருத்தருக்கு உதவ முடியும். அதே மாதிரி நம்ம சரி பண்ணிக்கணும். எதிராளிக்கும் சரியாகும்னு நம்ம நினைக்கணும். உதாரணத்துக்கு நம்ம தெரிஞ்சவங்க யாருன்னா பெட்ல இருக்கிறாங்கன்னா அவங்க கால் சரியாகிறதா, உடம்பு சரியாகிறதா, மனசு சரியாகிறதா நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கிருந்தே அந்த அம்பை செலுத்தணும். மிருகபெருமானுடைய அருள் போய் சரி செய்யறதை நம்ம நினைச்சுக்கணும். நிச்சயம் சரியாயிடும். அவனுடைய ஆற்றல் உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆமா. அடுத்து 20வது பாட்டு. நம்ம இப்போ ஒரு கீரிந்தி வீக், அதாவது உற்றவர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க நோய் போகணும்னு நம்ம வேண்டிக்கணும். அப்படி மனமாற வேண்டும் போது அவங்க வேண்டாங்களோ இல்லையோ நம்ம வேண்டுதல் பழிச்சிடும். நம்ம இப்போ ஒரு கிரிந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகு பல் தொழு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு வழி போடு எழுப்புடை பகந்த ராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க. நமைச்சல் உண்டாக்கும் கிரந்தி நோய், உடலில் வீக்கத்தை விளைவிக்கும் பாண்டு நோய், சோர்வை உண்டாக்கும் கருமை வெண்மை நிறமாக வரும் பலவிதமான தொழு நோய்கள், வாந்தி, இமைப்பதற்கு முன் உண்டாகும் இழுப்பு நோய், விம்மி குத்தி வலியை ஏற்படுத்தும் பவுந்திர நோய் முதலிய நோய்கள் இமைப்பொழுதும் நம்மை தாக்காதவனும் இறைவனின் அருள்வேல் நம்மை காப்பதாக. அப்ப இதெல்லாம் நம்மளை காத்து நிற்குது, எப்ப தாக்கணும். அப்ப முருகபெருமானுடைய அருளை வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, இத்தனை கூட்டங்கள்ல இருந்து என்னை காப்பாத்து சாமி அப்படின்னு வேண்டிக்கிறோம். அடுத்து 21வது பாட்டு. பல்லது கடித்து மீசை படபடவென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. சினந்து பற்களை கடித்து மீசையானது படபடவென்றே துடிக்க கல்லை உருட்டி, கல்லை காட்டிலும் வன்மையுடைய மனத்தை காட்டி கண்களை உருட்டி பார்த்து இருளை விட மிக கரிய மேனியுடைய யம தூதர்கள் நம்மிடம் வந்தாலும் விரைவில் தாரகாசுரனை வென்ற இறைவன் ஓம் ஐம் ரீம் வேல், ஓம் ஐம் ரீம் என்ற 3 இயல்புடைய வேல் நம்மை காப்பதாக, நம்மை காப்பதாக. அந்த ஓம் ஐம் ரீம் வேல் நம்மை காப்பதாக அப்படின்னு நான் சொல்லணும். ஓம் ஐம் ரீம் வேல், ஓம் ஐம் ரீம் வேல் நம்மை காப்பதாக அப்படின்னு சொன்னோம்னா யம தூதர்கள் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிருவாங்க.
அதான் 21வது பாட்டுல யமனை வெல்லக்கூடிய மந்திரத்தை ரகசியத்தை சொல்றாங்க. யமனை வெல்லக்கூடிய மந்திரம்ல யம தூதர்கள் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தர்மம் செஞ்சிருக்கணும். தர்மனார் நம்மகிட்ட செக் அ த த தர்மனார் செக்குல ஆட்டுவாராம். அந்த செக்குல ஆட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தர்மம் பண்ணியிருந்தா, அவரு என்ன பண்ணணும்? கையெடுத்து கும்பிட்டு, "அப்பா நீ கைலாயத்துக்கு போ சாமி. உனக்கும் எனக்கும் வேலை கிடையாது. மனசாட்சிக்கு விரோதமா நீ எதுவுமே செய்யல." ஆமா. ஆமா. கூலி உனக்கு எதுவும் கிடையாது. நீ போ சாமி. அப்ப எமன் நம்மள விட்டுருவான். அவன் தர்மம் தானே! அப்படிப்பட்ட தர்ம தூதர்கள்லாம் வரும்போது, நம்ம ஓம், ஐம், ரீம் சொன்னோம்னா, நிச்சயம் அது நம்மள காப்பாத்தும் அந்த வேல். சரி. அடுத்து 22வது பாட்டு. மண்ணிலும் மரத்தின் மீதும், மலையிலும் நெருப்பின் மீதும், தன்னிறை சலத்தின் மீதும், சாரிசை ஊர்தி மீதும், விண்ணிலும் பிலத்தின் உள்ளும், வேறெந்த இடத்தும் என்னை நன்னிவன் நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க. தரையிலும், மரத்தின் மேலும், மலையிலும், தீயின் மீதும், குளிர்ச்சிமிக்க நீரிலும், எரிசெலுத்தும் ஊர்திகளிலும், வாகனத்திலும், பாதாள குகைகளிலும், பிற எந்த இடத்திலும் என்னை நெருங்கி வந்து அருள் நிறைந்த சஷ்டிநாதன் திருக்கைவேல் நம்மை நெருங்கி வந்து அருள் நிறைந்த சஷ்டிநாதன் திருக்கைவேலானது காப்பதாக. இப்பதான் வந்து நோய்கள்லாம் விட்டு 22வது பாட்டுல என்ன சொல்றாரு? இடத்த சொல்றாரு. இடம் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்மள காப்பாராகன்ற ஒரு ரகசியத்த சொல்றாரு. அது மலையில இருந்தாலும் சரி, அது மரத்துல இருந்தாலும் சரி, அது தீயில இருந்தாலும் சரி, குளிர்ச்சியில இருந்தாலும் சரி, நீர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, வாகனத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து முருக பகவானுடைய வேல் நம்மளை காப்பாத்தட்டும் அப்படின்னு ஒரு கவசத்த தராரு. 22வது பாட்டுல. 23வது பாட்டுக்கு போவோம். எகரமே போல் சூலேந்தும் நறும்புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈரார் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாரும் மானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ மோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க. யா என்ற சொல் வந்து நாம மாதிரி இருக்கும். அது சூல மாதிரி இருக்கும். அந்த சூலத்தை தான் வைணவர்கள் என்ன பண்றாங்க? தலையில போட்டுக்கிறாங்க, நெத்தியில வச்சுக்கிறாங்க. யாவ தான் அவங்க அணிஞ்சுக்கிறாங்க. பா போடல. பா போடுறது ஒரு மாரி இருக்கும். யா போடுறது தான் சூலம். சிவபெருமானுடைய சூலத்த தான் என்ன பண்றாங்க? சுழுமுனை. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. அந்த எழுத்தை விளக்கும் 3 தலையுடைய சூலத்தை ஏந்தும் மனம் வீசும் திருப்பயங்கன் கொண்ட முருகபெருமானின் திருக்கைவேல் நம் முன்பக்கத்தில் காப்பதாக. நம்முடைய நெத்திய சொல்றார். அடுத்து ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்ட உயிர் எழுத்துக்கள் போல 12 கண்ணுடைய பரமனின் வேல் நம் பின்பக்கத்தை காப்பதாக. இப்பதான் வந்து பக்கங்களுக்கு வராரு ஐயா. நம்ம குமரகுரு சாமியினுடைய சீடரா இருக்கக்கூடிய பாமன் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, யா போன்ற இருக்கிற சூலம் நம்முடைய முன்பக்கத்தை காப்பாத்தும். ஆ போன்ற இருக்கிற உயிரெழுத்து நம்முடைய பின்பக்கத்தை காப்பாத்தும். சா போன்ற இருக்கிற அந்த 6 எழுத்து, சா என்ற எழுத்துடன் கூடிய அந்த 6 எழுத்து தன் பெயரை கொண்ட முருகபெருமானின் கைவேல் என் நடுப்பக்கத்தை காப்பாற்றும். சிகரம் போல் விளங்கும் தெய்வம் முடியை பூண்ட இறைவனை விளங்கும் தலைமையுடைய வேல் என்னை மேலும் கீழும் காப்பதாக. அப்போ இந்த திசைகள் அத்தனையும் நம்மள காப்பாத்துறதுக்கு இந்த 23வது பாட்டு நமக்கு உதவி செய்யுது. இப்பவே நினைச்சுங்க, முன்னாடி பக்கம் சூலம் காப்பாத்த போது, பின்னாடி பக்கம் ஆ என்ற எழுத்து காப்பாத்த போது, நடுவுல சரவண பவன்ற எழுத்து காப்பாத்த போது, மேலேயும் கீழேயும் முருகவேல் காப்பாத்த போது அப்படின்னு நீங்க கவசம் போட்டுக்கணும். இப்படி கவசம் போட்டு நடந்தீங்கன்னா, நீங்க ஒளியுடைய தேகத்துல நடந்துட்டு போற மாதிரி இருக்கும் ஃபீலிங். உங்களுக்கு நோய் வந்து அணுகாது. 24வது பாட்டு. ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகலுடை கரவேல் காக்க. இனிய சொல்லை பேசும் தேவயானியின் கணவனாரும் வள்ளியின் கணவனாருமான முருகபெருமானின் செம்மையான வெற்றிவேல் கிழக்கு திக்கில் ஆவலுடன் இருந்து காப்பதாக. நம்ம அக்னியின் ஆட்சி மிகுந்த தென்கிழக்கு திசையில் ஞான வீரன் வேல் நம்மை காப்பதாக. குறைவில்லாத கதிர்காமத்தில் வீற்றிருப்பவன் பகைவரை அழிக்கும் வேல் தென் திசையில் இருந்து நம்மை காப்பதாக. இப்ப திசையிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. 25வது பாட்டு. லகரம் போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கல் நிலைபெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க. இந்த லா என்ற எழுத்து பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும். வடிவை போல் வடிவை போல் வளைந்து ஆரவாரம் செய்யும் காளிங்கன் போன்ற பாம்பின் நல்ல உடலானது நெளியுமாறு அதன் மேல் நின்று அதன் வன்மை அழியுமாறு நடனமாடி உடைந்து சக்கரத்தை உடைய திருமாலின் மருமகன் கையிலுள்ள வேல் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் நம்மை தென் திசையிலிருந்து காப்பதாக, தென்மேற்கு திசையிலிருந்து காப்பதாக. போர்வேல்
போர்வேல் மேற்கு திசையில் நம்மை காப்பதாக. வாயுவின் திசையான வடமேற்கு திசையில் இடையூறு ஏற்படாத வண்ணம் குகப்பெருமானின் திருக்கைவேல் காப்பதாக. இது திசை வணக்கமே சொல்றாரு. திசையிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு. அவ்வளவுதான். 26வது பாட்டு. வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க, விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க, நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ், நடக்கையில் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க. இப்போ திசை சொன்னவர் வடக்கில் சிவபெருமானின் மைந்தன் அருள் வடிவான செவ்வேல் நம்மை செல்வ வேல் நம்மை காப்பதாக. காலை ஊர்தியுடைய சிவபெருமானின் வடகிழக்கு திசையில் பிரணவ மந்திர பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதன் வேல் காப்பதாக. நடக்கின்ற போதும் அமர்ந்திருக்கும் போதும் அப்புறம் பேசும் போதும் குனிந்து நிமிரும் போதும் தரையில் படுத்திருக்கும் போதும் உறங்கும் போதும் கிரௌஞ்ச மலையை தொலைத்த முருகபெருமானுடைய வேல் நம்மை காப்பதாக. அந்த மலையை தொலைச்சதுன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப நம்ம எப்படி இருந்தாலும் முருகபெருமானுடைய வேல் நம்மளை காப்பதாகன்னு ஒரு கவசத்தை நம்ம போட்டு வச்சிருவோம். சரியா? அடுத்து 27வது பாட்டு. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல், வழங்கு நொல்லூன் உண்போதும் மால் விளையாட்டின் போதும், பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும், செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க. இழந்து போகாத பேரின்ப பெருவாழ்வு அருளுகின்ற முத்தையனின் திருக்கைவேல் உதவும் நல்ல உணவை நான் உண்ணும் போது, விருப்பத்துக்குரிய விளையாட்டை விளையாடும் போதும், பழைய தேவர்கள் வணங்கும் திருவடிகளை தொழுது உள்ளத்தை ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கும் போதும், அருட்குணத்துடன் இருந்து நம்மை காப்பாராக. உறுதியுடன் இருந்து முத்தையனார் மயிலும் நமக்கு உதவுவதாக. சரியா? எந்த வழக்கும் இல்லாம நம்மளை காப்பாற்றுவார். அடுத்து 28வது பாட்டு. இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் பலர் அருமுகச் சிவன்தான் வந்தனை காக்க காக்க, ஒலியழு காலை முன்யல் ஓம் சிவசாமி காக்க, தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க. 28வது பாடல். பால பருவத்திலும் வாலிப பருவத்திலும் நரை முதலிய முதிர்ந்து வரும் முதுமை பருவத்திலும் அருள் வளரும் ஆறுமுகம் பெருமானுடைய சிவனார் நம் முன்பு எழுந்தருளி என்றும் நம்மை காப்பாராக. கதிரவன் தோன்றும் காலையிலும் முற்பகலிலும் ஓம் என்பதன் பொருளான சிவசாமி காப்பாராக. தெளிந்த நடுப்பகல் பிற்பகல் முதலிய காலங்களில் சிவகுருநாதன் நம்மை காப்பாராக. எப்படி திசை வணக்கம் திசையிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரோ, இப்ப காலங்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அடுத்து இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க, திரளுடை சூர்பகைத்தே திகழ் பின் இராவில் காக்க, நரவு சேர் தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க, மறைதொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க. இறகை உடைய சேவலுக்கும் மயிலுக்கும் தலைவன் முருகபெருமான் நம்மை முன் இரவில் காப்பாராக. ஆற்றல் உடைய சூரபதுமனின் பகைவனான பெருமான் விளங்கும் பின் இரவில் நம்மை காப்பாராக. தேன் பொருந்திய தாமரை போன்ற திருவடியுடைய சிலம்பணிந்த இறைவன் நள்ளிரவில் நம்மை காப்பாராக. வேதங்கள் துதிக்கும்படியான இளையவனான முருகன் மாற்றம் ஏதும் உண்டாகாத வண்ணம் எக்காலத்துக்கும் காப்பாராக. இத கால கவசம் இருக்கு. ஆமா, 2 பாடலும் காலத்தை கவசம் பண்ணது. அற்புதம். 29வது பாட்டு முடிஞ்சது. கடைசி பாட்டு 30வது பாட்டு. இனமென தொண்டரோடும் எனக்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க, இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா. பாடலுக்கான பொருள். நீ கூடி வாழத்தக்க இனம் என அடியவருடன் நம்மை கூட்டி வைக்கும் செட்டியான முருகன் நம்மை காப்பாராக. நாம் தனிமையில் இருக்கும் போதும் கூட்டத்தில் இருக்கும் போதும் சரவணபவன் நம்மை காப்பாராக. சிறந்த கந்தர் அனுபூதி என்ற நூலை பாடியருளிய அருணகிரிநாதரை ஆட்கொண்ட முருகன் நம்மை காப்பாராக. இந்த சண்முக கவசம் என்ற நூலை மகளுடன் பாடிய குமரகுருதாசன் என்ற என்னுடைய இறைவனான ஆறுமுக பெருமான் அருளுடன் வந்து நம்மை காப்பாராக. திருச்சிற்றம்பலம். சண்முக கவசம் முற்றிற்று.
உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அப்படியே தவத்துல இருந்து இறங்கி வந்துருங்க. பணி செய்யறவங்க அப்படியே பணி செஞ்சுட்டு இருங்க. ஆமா, தவத்துல உட்கார்ந்தவங்க, படுத்திருந்தவங்க அப்படியே அந்த உடம்புக்குள்ள இருக்க புருவ நடுவுல இருந்து கையெடுத்து கும்பிட்டு கை ரெண்டும் தேய்ச்சி கண்ணுல ஒத்திக்குங்க. சூடு வரக்கு தேய்ச்சி தவத்துல மூழ்கிடுங்க. தூங்கிடக்கூடாது. இந்த மாதிரி வகுப்பு எடுக்கும்போது தூங்கக்கூடாது. அப்படியே தூங்குற மாதிரி போனாலும் கவனத்தை வந்து புருவ நடுவுல வச்சு கை ரெண்டும் தேய்ச்சி திருப்பி திருப்பி விழிப்புணர்வு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமா, இது தூங்க வைக்கிற நிகழ்ச்சி இல்ல, நோயை தீக்கிற நிகழ்ச்சி, தவமுறை சிகிச்சை நிகழ்ச்சி. ஆனா ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை ரெண்டும் மூடி அப்படியே ஆயா அப்புறம் கூப்பிடும்போது மட்டும் வரக்கூடாது. அது மாதிரி உள்ள அப்படி, ஏன்னா தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். ஆமா, சித்தாந்த வகுப்பு, வேதாந்த வகுப்பு, இந்த மாதிரி முக்கியமான வகுப்புலாம் நமக்கு தூக்கம் அதிகமா வரும். ஏன்னா உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கூடாது இல்ல, அதுக்கு பேர் மாயைன்னு பேர். சித்தாந்த வகுப்புல தான் உங்களுக்கு தூக்கம் வரும், ஊறப்பட்ட தூக்கம் வரும். ஊர் உலகத்துல இல்லாத தூக்கம்லாம் எங்க வரும் தெரியுமா? காசு கட்டி நீங்க போய் சித்தாந்த வகுப்புல உட்காருவீங்க. அப்போதான் கண்ணு ரெண்டும் சொக்கிக்கு நிற்கும். ஏன்னா உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் அந்த மாயை என்ன பண்ணும், நம்மளை வாட்டி வதைக்கும். அப்போ உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் வரத்தான் செய்யும். அதை வெற்றி பெற்று நீங்க என்ன பண்ணணும், இந்த சிகிச்சை முறையை கையாளணும். தவம் பண்ணும்போது தூங்கிடக்கூடாது. நான் அதுக்கு தான் அப்படி தூங்குனீங்கன்னா நல்லதுதான். பரவால்ல. அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன்னு நான் நினைச்சுக்கிறேன். தூக்கம் வர மாதிரி நான் பேசியிருக்கேன்னா அதுவும் வாழ்த்துக்கள் தான். ஒரு உயிர் தூங்குறதுக்காக நான் உதவி செஞ்சிருக்கேன்னா அதுவும் பெரும் புண்ணிய கணக்கு தான் வரும். இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் விழிப்புணர்வு அடையலைன்ற வருத்தம் இருக்கும். ஆமா. சிகிச்சை செய்யும்போது தவமுறை சிகிச்சைன்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். இப்ப முருகப்பெருமானுடைய அருள் எல்லா இடத்துலயும் பாய்ஞ்சு, ஆமா, எல்லா குற்றங்களையும் நீக்கி, உடல் குற்றம், மனக்குற்றம், உயிர் குற்றம், அந்த 3 குற்றங்களையும் நீக்கி, ஆணவம், கன்மம், மாயையை நீக்கி, எம்பெருமான் திருவடியில் நம்ம நோயில்லாத நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை நமக்கு தருவார்னு சொல்லி, வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுடைய நோய்களும், உடல் நோயும், உள்ளத்து நோயும், உயிர் நோயும், ஆணவம், கன்மம், மாயை என்ற மிகப்பெரிய குற்றமாகிய நோயும் தீர்ந்து திருவடி நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு வழி செய்வார்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் முக்தி பெறும், விடுதலையும், நோயிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் நம்பி இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை எங்க டெலிகிராம் சேனல் மூலம் இன்றைக்கு ஒரு புதிய நிகழ்ச்சியாக ஒரு 6 மணிக்கெல்லாம் 6:45க்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். ஒரு சிகிச்சை, தவமுறை சிகிச்சை, அதாவது சண்முக கவசம் தவமுறை சிகிச்சை என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய விடிவு காலம் பிறந்திருக்கும்னு நம்புறேன். எல்லா நோயிலிருந்து விடுதலை முருகப்பெருமான் அருளால் கிடைக்கும் நம்பி, வம்பு வழக்கிலிருந்து விடுதலை நீங்க பெறுவீங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 7 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் வென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்யலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம், தில்லை